நாம் ஒரு பாடலை பாடுவோம். பாஸ்டர் லெனின் அவர்கள் முன்னதாக வந்து ஒரு பாட்டு பாடுவார். ஸோ பாஸ்டர் ஒரு பாட்டு. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். சொன்ன மாதிரி 2 வரி. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை நீ தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை நீர் தந்ததற்கா இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா நன்மைக்காக இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கையில். பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் முன்னதாக வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, சர்வதேச கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை பற்றி ஒரு சில நிமிடங்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். வருகை தந்திருக்கிற ஊழியர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இது துவங்கப்பட்டது அப்போஸ்தலர் ராபர்ட் மோசஸ் ஐயா கோயம்பேடு சின்மியா நகர் அங்கே வசித்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு கூட இணைந்து பாஸ்டர் பால் அருமைநாயகம் அவர்கள் தான் இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை ஆரம்பித்தார்கள். 2008ஆம் ஆண்டு நாங்கள் அதில் நானும் என்னுடைய தகப்பனும் இணைக்கப்பட்டோம். கிட்டத்தட்ட 15 வருஷமாக அப்போஸ்தலர் ராபர்ட் மோசஸ் கூட பல இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய போதகர் ஐக்கியம் கூட்டம் கோயம்பேட்டில் நடந்து கொண்டிருந்தது. அதில் பல ஊழியக்காரர்களை நான் இணைத்தேன். பல பேர் அதில் இணைக்கப்பட்டார்கள். இந்த உபதேசம் என்னவென்றால், நாம் பிரிந்திருக்கிறோம், அவயவங்களாக பிரிந்திருக்கிறோம், எல்லா அவயவங்களும் ஒரே சரீரத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. பல ஸ்தாபனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம், அது எல்லாம் ஒரே கொடைக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தல உபதேசத்தை வலியுறுத்தி அருமையாக ராபர்ட் மோசஸ் ஐயா அவர்களும் பாஸ்டர் பால் அருமைநாயகம் அவர்களும் இதை நடத்தி கொண்டு பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருந்தார்கள். பல ஊழியர்களை நாங்கள் இணைத்தோம். ஆனால் இது ஒரு இடத்துல மாத்திரம்தான் நடந்து கொண்டிருந்தது. எனக்குள்ள ஒரு பாரம், என்னுடைய சக ஊழியர்களை நண்பர் பாஸ்டர் ஜான் பீட்டர் அவர்களை கர்த்தர் இணைத்து இந்த கிறிஸ்துவின் சரீரமாக இந்த ஊழியர் ஐக்கியத்தில் அவரை நான் அழைத்த போது மனமுகர்ந்து வந்தார். அதிலே கலந்து கொண்டு இதை எப்படியாகிலும் இதை வெளியில் கொண்டு போகணும், பல ஊழியர்களுக்கு கொண்டு போகணும். இப்படிப்பட்ட சத்தியம் இன்றைக்கி இல்லையே, இன்றைக்கி எல்லாம் பிரிந்து இருக்கிறார்களே, ஊழியர்களாக ஸ்தாபனங்களாக ஐக்கியமாக பிரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அதன் பாரத்தினுடைய விளைவாக முதலிலே கண்ணகி நகர் துறைப்பாக்கம் என்கின்ற இடத்திலே பாஸ்டர் ஆசீர்வாதம் அவருடைய சபையிலே முதல் முறையாக நாங்கள் நடத்தினோம். இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த சபையினுடைய ஊழியர் கூடுகை நாங்கள் இருவரும் சேர்ந்து எங்களுடைய பணத்தை செலவழித்து அந்த ஊழியர் கூடுகை கிட்டத்தட்ட 25 பேர் முதல்ல பங்கு கொண்டார்கள். அந்த 25 பேரில் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்தார். ஆமென். அந்த ஊழியர் கூடுகையானது வளர ஆரம்பித்தது. பாருங்க, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விலையை செய்கிற தேவன். இந்த ஐக்கியம் ஒவ்வொருவராக தேவ ஊழியர்களாக 2020 நாங்கள் ஊட்டியில் ஒரு கூடுகை நடத்தினோம். பாஸ்டர் ராபர்ட்
மோசஸ் அவர்கள் தலைமையில் ஒரு கூடுகை நடைபெற்றது. அதில் பாஸ்டர் பால் தாமஸ் ஐயா, பாஸ்டர் சுந்தர், அப்புறம் பாஸ்டர் ஜான் பீட்டர், நாங்கள் 4 பேரும் அதில் இணையப்பட்டோம். 5 இணையப்பட்டு அதிலே நாங்கள் அந்த ஊட்டியினுடைய அந்த மீட்டிங்கில் நாங்கள் 4 சேர்க்கப்பட்டு அது நாங்கள் பல இடங்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு இணைக்கப்பட்டோம். அதில் நாங்கள் எங்களுடைய மாத சந்தா 250 ரூபாய் நாங்கள் இதற்காக ஒரு சந்தாவாக சேகரித்து அதில் ஒவ்வொரு இடங்களாக பாஸ்டர் ஜான் பீட்டர் ஐயா மூலமாக பல இடங்களிலே, அந்த சைடில், அந்த பெரும்பாக்கம் சைடுகளிலே, மேடவாக்கம் சைடுகளிலே பல சபைகளில் இந்த கூட்டத்தை நாங்கள் நிறுவி இருக்கிறோம். ஆகையினால இதோடு கூட சேர்க்கப்பட்டவர்கள் பாஸ்டர் லெனின் ஐயா, பாஸ்டர் ஆபிரகாம் சேகர் ஐயா, பாஸ்டர் ஆல்பர்ட், பாஸ்டர் பால் கிருபை, இவர்களாக இணைக்கப்பட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி இதில் சேர்க்கப்பட்டு 12 பேராக இன்றைக்கு இருக்கிறோம். ஆமென். 12 பேர் மாத்திரமல்ல, 12 குடும்பங்களாக சேர்க்கப்பட்டு இந்த ஊழியத்தை கிட்டத்தட்ட இந்த 3 வருடங்களாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 3வது ஆண்டு விழாவிலே கர்த்தர் சிறப்பாக ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்கள் சபையில் இந்த ஐக்கியத்தை வைக்க வேண்டும் என்றால் இதனுடைய நோக்கம் என்னென்னா, பல பேர் ஊழியர் ஐக்கியம் வைக்கிறாங்க, நிறைய ஊழியர் ஐக்கியம் இருக்குது. இதனுடைய கொள்கை, இதனுடைய சித்தம் என்னென்னா, கிறிஸ்துவின் சரீரமாக சபை எல்லா இடங்களிலும் ஸ்தாபிக்க வேண்டும், பாகுபாடு இருக்கக்கூடாது, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அப்போஸ்தலருடைய உபதேசம் சபைக்கு அறிவிக்கப்பட வேண்டும், ஒருமைப்பாட்டினுடைய ஐக்கியம் ஊழியர்களுக்குள்ளே வர வேண்டும். இதுதான் இதனுடைய நோக்கமே. இது பரலோக சித்தமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு 3ஆம் ஆண்டு கர்த்தர் காண கிருபை செய்திருக்கிறார். இதில் பல பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல ஊழிய கூடுகை நடந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை உங்கள் சபையில் வைக்க வேண்டும் என்றால் அடுத்த மாதத்திலே உங்கள் சபையிலும் நாங்கள் இதை வைக்க ஆவலாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வார்த்தை நினைவு கூர்ந்து நீரினாலே ஜனங்கள் அழியாதபடிக்கு இந்திய தேசத்தை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக யாராவது ஒருவர் ஆவில ஏவப்பட்டவர்கள் நாம் ஜெபிக்கலாம். இந்திய தேசத்தில் நடைபெறுகிறதான ஊழியங்கள், மிஷனரி ஊழியங்கள், டிவி ஊழியங்கள், ரேடியோ ஊழியங்கள், இன்னும் இப்போ யூடியூப்பில் செய்யப்படுகிற ஊழியங்கள், பத்திரிகை ஊழியங்கள், சபை ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் மத்தியில் செய்யப்படுகிற ஊழியங்கள், சிறைச்சாலை ஊழியங்கள், மருத்துவமனை ஊழியங்கள், எல்லா ஊழியங்களுக்காகவும் அப்படியே நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய தேசத்தில் நீர் தந்த தலைவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரி இயக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரேடியோ ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பத்திரிகை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுவர் மத்தியில் செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் மத்தியில் செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தம்பதியர் மத்தியில் செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆங்காங்கே இந்த டிரான்ஸ்லேட் பண்ணி நடத்தப்படுகிறது, அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அநேகர் மலைகளிலும் ஆண்டவரே காடுகளிலும் சென்று சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார்களே, இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக, அந்த ஊழிய ஸ்தாபனங்களை ஏற்படுத்தின தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சபை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்படிப்பட்ட சபை ஊழியங்களை நடத்தப்படுகிற அநேக ஆண்டவரே கூட்டங்களுக்காக, விசேஷமாக ஊழியர் கூடுகைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியருடைய முன்னேற்றத்துக்காக செயல்படுகிற ஆண்டவரே ஒரு ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இதிலே ஆண்டவரே கனிகளை பார்க்கத்தக்கதாக வருடம் ஆயிரங்களை லட்சங்களை ஆண்டவரே கனிகளாக அவைகள் வெளிப்பட எங்கள் தேவனீர் உதவி செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 10 வருடங்கள் ஆகிறது, 12 வருடங்கள் ஆகிறது என்று சொல்லி ஆண்டவரே வருடங்களை வீணாய் கழிக்காதபடிக்கு ஒவ்வொரு வருடங்களும் லட்சக்கணக்கான கனிகள் அதனுடைய ஆண்டவரே ஃப்ரூட்டை நாங்கள் ஆண்டவரே காண்பதற்கு எங்கள் தேவன் இந்திய தேசத்தில் நீர் அப்படிப்பட்ட வல்லமையான செயல்களை ஒவ்வொரு ஊழியர்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எழுதுகிறவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கர்த்தர் தருவீராக. பேசுகிறவர்கள் ஆண்டவர் ஆவியோடு பேசத்தக்கதாக, ஆண்டவரை ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது ஆண்டவரை விதைக்கப்படுகிற விதைகள் ஆண்டவரை 100ஆக பலன் தந்து ஆண்டவரை நாங்கள் அடுத்த வருஷத்தில் பார்க்கிற பொழுது அது கனிகளாய் நிரம்பி இருக்க எங்கள் தேவநீர் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஊழிய ஆண்டவரை இயக்கங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு ஆண்டவரே கூடுகைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வல்லக்கரம் இந்த ஊழியங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக, ஐக்கியப்பட்டவர்களாக, ஒரு தகப்பனின் பிள்ளைகளாய் செயல்பட எங்கள் தேவன் நேர் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் நீர் கேட்டீர் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்ததாமே இந்த ஜெப வேளையை அவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இப்பொழுது நம்ம மத்தியிலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கன்னியாகுமரி பகுதியில் நாகர்கோவிலிருந்து வருகை தந்திருக்கிற பாஸ்டர் அருள்ராஜ் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நடத்தி கொண்டு வருகிறார். கன்னியாகுமரியில் பாஸ்டர் அருள்ராஜ் நம்மளோட கூட ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை, ஏன்னா இது வந்து டைம் ஸ்கெட்யூல் ப்ரோக்ராம், அதனால் அந்த ஸ்கெட்யூலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை நம்ம மோஸ்ட்லி நாங்கள் சேர்க்கறதில்ல. ஆகவே பாஸ்டர் அருள்ராஜ் ஐயா அவர்கள் முன்னதாக வந்து அவங்களோட கூட 10 நிமிடங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்து நம்மோடு பேசுவார். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் பால் அருமை நாயகம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ரெட்டில்ஸ் பகுதியுடைய தலைமை போதகராக இருக்கிற அவர் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லும்போது அதுதான் மேலான சபை. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி, இந்த சென்னை பட்டணத்திலே இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை ஆரம்பித்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதில் செயல்படுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நிச்சயமாகவே இதோடு கூட எல்லா இயக்கங்களும் இணைய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அநேக பேர் பிரஸ்தாபத்திற்காக வைக்கப்பட்ட ஸ்தாபனங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட இணைக்கப்படும் போது தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தூர பார்வை எல்லா சபைகளுக்கும் எல்லா இயக்கங்களுக்கும் ஆண்டவர் தருவாராக. இதில் செயல்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 4:12. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் நோக்கத்தை குறித்து வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ திட்டம் இதுதான், தேவ விருப்பம் இதுதான். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி உலகத்துக்கு வேஷம் தரித்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை சீர்பொருந்த பண்ண வேண்டியது இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் இந்த நோக்கமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சுவிசேஷ ஊழியத்தின் வேலையை இன்னும் அதிகமாக தீவிரப்படுத்த வேண்டிய காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷ வேலை இந்த நாட்களில் மிகவும் குன்றிய நிலைமையிலே காணப்படுகிறது. சுவிசேஷம் தேசமெங்கும் உலகமெங்கும் அது படர்ந்து விரிந்து பறந்து செல்ல வேண்டும். ஆனால் சுவிசேஷ வேலையோ இந்த நாட்களில் மிகவும் குன்றிய நிலைமையிலே சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் எழும்பி நிற்கிறார்கள். சுவிசேஷ வேலையோ மிகவும் தாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சபைகளும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை முழுவதும் எழும்பி உலகம் முழுவதும் சபைகள் கிறிஸ்துவின் சுவிசேஷ பணியை செய்வதற்கு அவர்களை தூண்டி விடுவதற்கு அவர்களை எழுப்பி விடுகிற ஒரு நல்ல இயக்கமாக மாறுவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பக்தி மாத்திரமல்ல, பாய பூன் போட்டா என்னது? புத்தி. உலக புத்தியிலே சாயக்கூடாது. என்ன சாயக்கூடாது?
தேவ பக்தியில், ஹல்லேலூயா, பரலோக பக்தியில், ராஜாவுக்கு அடுத்த பக்தியில், ராஜாவின் வருகைக்கு அடுத்த பக்தியில், மணவாளனை எதிர்கொள்கிற மணவாட்டியாக சபையையும் தேசத்தையும் மாற்றக்கூடிய அந்த பக்திக்குரிய அனுபவங்களிலே ஒருபோதும் உலக புத்தியை சார்ந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. தலை ஒரு அரவு போட்டு அந்த உலகம் வந்து ஒட்டிட்டுன்னா அது புத்தி, இந்த உலகத்தின் புத்தி ஒருபோதும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. தெய்வீக புத்தி, பரலோக புத்தி, கிறிஸ்துவின் சரீரத்தின் நோக்கம், கிறிஸ்துவின் இந்த உலகத்தில் தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணித்தது நோக்கம் என்ன? உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் சரீரமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. உலகம் அனைத்தும் இந்த கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினராக கிறிஸ்துவின் சரீரத்தின் மேன்மையை உலகம் முழுவதும் காண வேண்டும். அதை பறைசாற்ற வேண்டியது உங்கள் மேலும் என் மேலும் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் எதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? உலக ஆதாயத்திற்காக, பணத்திற்காக, பொருட்களுக்காக, பதவிக்காக ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த ஐக்கியமானது தேவனுக்காக பக்தி விருத்தி அடைந்து ஆண்டவருக்காக உலகமெங்கும் படர்ந்து விரிந்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பரலோக தேவனுடைய நோக்கம் இந்த ஊழியத்திலே நிறைவேறுவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நிறைவேறணும்னா இங்க என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? இந்த ஐக்கியத்துக்குள்ளே பிளவு என்ன செய்யக்கூடாது? வரவே விட்டு கொடுக்கிற நல்ல சுபாவம் உள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்துவ எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் மார்பு தட்டி அந்த கிறிஸ்துவின் சரீரம் என்ன சொல்கிறது? என்னை பின்பற்று. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அடிச்சுவடுகளை, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் போதுதான் அந்த சவால் விட்டு சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சவால் விட்டு சொல்கிற ஒரு நல்ல இயக்கமாக மாறுவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன இருக்கணும்? மெயினா அன்பு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:6 படிங்க. வெளிப்படுத்தல் 1:6. நம்மேல் யார் அன்பு கொண்டார்? ஆண்டவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரம் நம்மேல் அன்பு கூர்ந்தது. ஹல்லேலூயா. காயப்பட்ட சரீரம் நம்மேல் அன்பு கூர்ந்தது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் நம்மேல் அன்பு கூர்ந்தது. காயப்பட்ட ஒவ்வொரு சரீரத்தின் அவயவங்களும் நம்மேல் அன்பு கூர்ந்தது. ஹல்லேலூயா. அதே அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக, ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்மேல் அன்பு கூர்ந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்துவின் சரீரமாகிய ஒரு சபையை குறித்த நிறுவி அதை வளர்த்த வேண்டும் என்று சொல்லி அதற்காக பாடுபட ஒரு இயக்கத்தை இந்த சென்னை மாகாணத்தில் தந்திருக்கிறார் என்று சொன்னார். அது எதிலே கட்டப்பட வேண்டும்? அன்பிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியா. அன்பில்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அன்பு எதுக்காக? பிறருக்காக, பிறர் நலம் கருதி. ஆண்டவர் மார்க் 12:28 என்ன சொல்கிறார்? 30-31 என்ன சொல்கிறார்? நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பது போல சொல்றார். ஹல்லேலூயா. நம்ம சரீரத்தை, இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இந்த அங்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்கள் சரீரத்தை அல்லது இந்த இயக்கத்தை எவ்வளவு நேசிக்கிறீர்களோ அது போல மற்றவர்களையும், மற்ற இயக்கங்களையும், மற்ற மனிதர்களையும், மற்ற ஊழியர்களையும், மற்ற விசுவாசிகளையும், தேசம் அனைத்துமுள்ள அனைத்து பிள்ளைகளையும் உங்களை நேசிக்கிறது போல நேசிப்பீர்களானால் இந்த இயக்கம் மகபடிய இயக்கமாய் வளர்ந்து படர்ந்து பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 1:3 படிங்க. 1 யோவான் 1:3. நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்க வேண்டும்? இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் ஐக்கியம் எங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோடு மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த ஐக்கியத்தின் திட்டங்களும், இந்த ஐக்கியத்தின் வெளிப்பாடுகளும், இந்த ஐக்கியத்தின் நோக்கமும் எல்லாம் பரலோக வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரலோக திட்டத்தை நிறைவேற்றுகிற இயேசுவின் சரீரமாகிய அந்த சரீரத்தின் நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுகிற, செயல்படுத்துகிற, திட்டம் போடுகிறது ஈஸி தான். ஹல்லேலூயா. அதை செயல்படுத்துகிற செயல் வீரர்களாக நீங்கள் நானும் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம், கிறிஸ்துவின் சரீரத்தின் நோக்கம். ஹல்லேலூயா. எபேசியர் 3:11 படிங்க. எபேசியர் 3:11. வெளிப்படணும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்க கிறிஸ்துவின் சரீரமாகி ஐக்கியம் அன்பிலே கட்டப்படுகிறது என்பதை வெளிப்படுத்த வேண்டும். தேசத்திலே, உலகத்திலே என்ன செய்யணும்?
அது வெளிப்படையாக தெரிய வேண்டும். ஒளிமறைவற்றதாக வெளிப்படையாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சரீரத்தின் ரகசியத்தை, அதிலுள்ள மேன்மைகளை, அதிலுள்ள மகத்துவங்களை, அதிலுள்ள ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு இயக்கமாக காணப்பட வேண்டும். நம்மை ஒருபோதும் வெளிப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. நாம் மறைந்து, சுயம் மறைந்து தேவன் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய சாயல் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய சரீரத்தின் வல்லமை வெளிப்பட வேண்டும். தேவனுடைய சரீரத்தின் அற்புதம் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய சரீரத்தின் விடுதலை வெளிப்பட வேண்டும். தேவனுடைய சரீரத்தின் ரகசிய செயல்கள் தேசத்தில் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:11 படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:11. 1 தெசலோனிக்கேயர் 5:11. 5:11. ஒருவர் இந்த ஐக்கியம் எப்படி இருக்கணும்? ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? தேற்றணும். ஒருவர் ஒரு என்ன செய்யணும்? தேற்றி ஆற்றி ஆறுதல் சொல்லி ஒருவர் என்ன செய்யணும்? அன்போடு கூட அரவணைக்கிற தேற்றுகிற ஒருவர் என்ன செய்வாங்க? சரீரத்தில் ஒரு அவயம் சில நேரங்களில் பாடுபடலாம். ஒரு அவயத்தில் சின்ன வேதனை வரலாம். ஒரு அவயத்தில் சின்ன கவலைகள் வரலாம். துக்கம் வரலாம். வியாதி வரலாம். போராட்டம் வரலாம். ஒரு அவயத்தில் சின்ன துன்பங்கள் வரலாம். மனிதர்களாலோ சத்துருக்களாலோ ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது நீங்கள் நானும் அவர்களை அணைக்கிறவர்களாக, அவர்களை ஆற்றுகிறவர்களாக, தேற்றுகிறவர்களாக அவர்களை ஒருபோதும் வேதனைப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஆற்றி தேற்றுகிற ஒரு இயக்கமாக, அதுதான் கிறிஸ்துவின் சரீரத்தின் நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. நோக்கங்கள் நிறைவேறுவதாக. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 31. எல்லா சபைகளும் இந்த கிறிஸ்துவின் சரீரத்தின் வல்லமையின் மூலம், கிறிஸ்துவின் சரீரத்தின் அன்பின் மூலம், கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியத்தின் மூலம் ஆற்றி தேற்றுகிற, பிறருக்காக வாழ்கிற அந்த தெய்வீக தன்மையின் மூலம் எல்லாரையும் என்ன செய்யணும்? சபைகள் எல்லாம் என்ன ஆகணும்? சமாதானம். எல்லா சபைகளுக்கும் சமாதானம் கொடுக்கிற இயக்கமாக, அல்லேலூயா, அன்பை கொடுக்கிற இயக்கமாக, சமாதானத்தின் காரணராகிய கிறிஸ்துவின் சரீரம் சமாதானம். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன அந்த தெய்வீக சமாதானத்தை, சமாதானம் இல்லாமல் இருக்கிற தேசங்களுக்கு, சமாதானம் இல்லாமல் இருக்கிற சபைகளுக்கு, சமாதானம் இல்லாமல் நெருக்கடியில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் சமாதானம் கொடுக்கிற ஒரு உண்மையான கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இந்த எழும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. படிங்க. பக்தி விருத்தி அடைந்து நடந்து பெருகுகிறதாக. அல்லேலூயா. நடந்து பெருகுவதாக. இந்த இயக்கம் என்ன செய்யணும்? இந்த சென்னை மாகாணம் முழுவதும் படர்ந்து பெறுவதாக, தமிழ்நாடு முழுவதும் படர்ந்து பெருகுவதாக, இந்தியா முழுவதும் படர்ந்து பெருகுவதாக, உலகம் முழுவதும் படர்ந்து பெறுவதாக என்று சொல்லி இதை வாழ்த்துகிறேன். இதனுடைய கீர்த்தியும் புகழும் வேறடமாய் தாராளமாய் பெருகுவதாக. கர்த்தர் நாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. மிக நேர்த்தியாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரிசுத்தமன் ஐக்கியத்தை வாழ்த்தின பாஸ்டர் அருள்ராஜ் அவர்களுக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அழகாக கர்த்தருடைய வார்த்தையை குறுகிய நேரத்தில், தேவனுடைய வார்த்தையை மிக தெளிவாக, வாட் இஸ் த சர்ச், த பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று தெளிவாக பேசின போதவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. கோடி சோத்திரமே
கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி, நான் சிறுகவும் அவர் பெருகணும். நான் எப்போதும் சொல்லுகிற ஒரு காரியம்தான், தேவன் நம்மை எந்த இடத்திலெல்லாம் நிற்க வைக்கிறாரோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை தான் வெளிப்படணும். கர்த்தரை தான் உயர்த்த வேண்டும். நம்முடைய பெருமைகளையோ, நம்முடைய புகழ்ச்சிகளையோ, நம்முடைய திறமைகளையோ, நம்முடைய தாளந்துகளையோ அல்ல. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறோம். நம்மளாம் அவருடைய பார்வையில இரக்கம் பெற்றிருப்பதனால தான் இன்னைக்கு அழகா நிற்கிறோம். தேவன் நம்மை அருமையாய் நிற்க வைத்திருக்கிறார். காரணம், அவரை உயர்த்த வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பர்னபாவை குறித்து, பவுலை குறித்து, பேதுருவை குறித்து, அவர்கள் நிமித்தம் அநேகர் கர்த்தர் பக்கம் திருப்பப்பட்டார்கள். நம்ம மூலமாக ஒரு கூட்டம் ஆண்டவர் பக்கம் திரும்பணும். அதுக்கு அவர் நாமம் உயர்த்தப்படணும், அவருடைய நாமம் மகிமைப்படணும். கர்த்தரை உயர்த்தும் போது அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தினதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களை நீங்க உயர்த்தி வச்சிருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, இந்த அப்பா தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே? உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எங்களை நீ தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறீங்களப்பா. அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறீர் ஆண்டவரே. வல்லமையுள்ள கரத்திலே ஓ ராபாலா சந்தூரி அந்த ரபா, கர்த்தர் நாம மகிமைப்படட்டும், கர்த்தர் நாம உயர்த்தப்படட்டும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்திறங்கி உங்களை இடம் கொள்ளாமல் போகுமற்றும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது அவர் நம் நடுவிலே இருக்கிறார். நமக்காக அவர் கொஞ்சம் ஜனம் கொடுத்திருக்கலாம், நமக்காக ஒரு இடத்தை கொடுத்திருக்கலாம், நமக்கென்று ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கலாம், நமக்கென்று அவர் நண்பர்களை கொடுத்திருக்கலாம், நமக்கென்று அவர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கலாம். அது எந்த ஊழியமாயிருந்தாலும், சுவிசேஷ ஊழியமாயிருந்தாலும், சபை ஊழியமாயிருந்தாலும், சிறுவர் ஊழியமாயிருந்தாலும், அந்த ஊழியத்துக்காக நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ரபா காலா சந்தூரி கரபா, கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமையை கொடுப்போமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ பாஸ்டர். நாம் யாரும் உட்கார்வோம். கர்த்தரை ஆராதிக்க தேவன் கிருபை கொடுத்தார். இப்பொழுதும் பாஸ்டர் பால் அருமை நாயகம் அவர்கள் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை வாழ்த்துறை செய்தியாக நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு முன்பதாக பாஸ்டர் பால் கிருபை அவர்கள் முன்னதாக வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வழிக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கதை தாமே இந்த மகிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கதை தாமே இப்பொழுது கத்தாவே அருமையான ஆண்டவரே, எங்களுடைய கௌரவ தலைவராக இருக்கிறதான பாஸ்டர் ஆண்டவரே பால் அருமையத்துக்காக ஜெபிக்கிறோம். கதை தாமே அவருடைய ஆசீர்வதியும் அவருடைய மூலமாய் வெளிப்படுகிற இந்த வாழ்த்து செய்திக்காக சோத்திர கத்தாவே. ஆண்டவரே சோத்திர கத்தாவே, இந்த வாழ்த்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் இன்னும் ஆண்டவரே இந்த ஆண்டவர் ஐக்கியத்தில் ஒரு வளர்ச்சியும் கொண்டு வர கத்திர அவளை எடுத்து பயன்படுத்துங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. நீங்கள் பேசும் நான் கேட்குறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அநேக இடங்களிலிருந்து, பற்பல இடங்களிலிருந்து தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இம்மட்டும் நமக்கு போதுமானவராயிருந்தார். இம்மட்டும் நம்முடைய எத்தனையோ காரியங்களை வாய்க்க பண்ணி கைகூடி வர பண்ணி கர்த்தர் நமக்கு கிருபையாய் உதவி செய்த ஒத்தாசைகளை நினைத்து ஆண்டவரை மீண்டுமாய் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தின் சார்பாக 3வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனையோ ஃபெல்லோஷிப்புகள் நடக்கிறது, எத்தனையோ ஐக்கியத்தின் கூடி வரவுகள் நடக்கின்றன.
இதை நாங்கள் ஒரு விசேஷித்த ஒரு அனுபவமாய் நடத்துகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ராஜன் பாஸ்டர் இதோடைய இன்ட்ரோடக்ஷனாய் சொன்னாங்க. அவங்க நாகர்கோவிலில் இருந்த எங்களுக்கு பழக்கம். நம்முடைய ராபர்ட் மோசஸ் ஐயாவுடைய அவருக்கும் சீனியராக ஒரு பாஸ்டர் அங்கே நாகர்கோவிலில் இருந்தார். அந்த ஐக்கியத்துக்கு நாங்கள்லாம் போவோம். அங்கே தான் அவரை நாங்கள் பழக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கிறிஸ்துவின் சரீரமாகிய ஏக சபை, ஏக என்றால் ஒரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பைபிளில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே மந்தை, ஒரே மெய்ப்பன், ஒரே உபதேசம், இப்படி நிறைய காரியங்கள், 15 காரியங்கள் நான் சொல்ல முடியும். எல்லாம் சொல்லுவதற்கு, விளக்கி சொல்வதற்கு நேரம் இல்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ ஒரே 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 என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஆவியானவர், ஒரே தேவன், ஒரே மத்தியஸ்தர், இப்படி ஒரே ஒரே என்று நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரே என்று சொன்னால் ஒன்றாக்கப்பட்ட, மனதிலோ கிரியைகளிலோ ஒன்றாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் ஒரே என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர்கள் நிருபம் 1 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, பாருங்க அங்க 3 முறை எந்த மனுஷனுக்கும் எந்த மனுஷனுக்கும் எந்த மனுஷனுக்கும் என்று சொல்லப்படுகிறது. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவை விட்டுட்டு அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு காலத்தில் நாம் பாவிகளாய் இருந்தது மாத்திரமல்ல, பாவத்தின் மூலமாய் நாம் தேவனை விட்டு தூரம் போனவர்களாய் இருந்தோம். பாவம் செய்த ஆதாமை ஏவாளையும் தேவன் தோட்டத்தை விட்டு புறம்பாக்கினார், அல்லாவிட்டால் அவர்களை அப்புறப்படுத்தினார். இதில் கவனிங்க, இவ்விதமாய் மனுஷன் போய் 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 தூரமாய் போய்விட்டான், காணாதவனாய் போய்விட்டான். அதாவது துளைந்து போனவனாய், இழந்து போனவனாய் போய்விட்டான். அந்த இழந்து போனதைத்தான் திரும்ப தேடி வந்தார். என்னுடைய மகன் இழந்து போய்விட்டான், நான் என்னுடைய நாம மகிமைக்காய் உருவாக்கி படைத்த என் ஜனம் என்னை விட்டு தூரம் போய்விட்டார்கள். இதை மீட்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பரலோக மந்திரி சபை ஒரு தீர்மானம் போட்டாங்க. கேக்குதா? சொல்ற விளங்குதா? பரலோக மந்திரி சபை ஒரு தீர்மானம் போட்டாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இப்போ மனுஷன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்த்தோம், உபதேசம் சொல்கிறவங்களை அனுப்பி பார்த்தோம், நியாயாதிபதிகளை கொடுத்து பார்த்தோம், ராஜாக்களை ஏற்படுத்தி பார்த்தோம், அவன் திருந்தலை, முழுமையாய் திருந்தவில்லை. இவனுக்காக என்ன செய்வதென்று பரலோக மந்திரி சபை ஒரு தீர்மானம் போட்டாங்க. அப்போ தான் வார்த்தையாகிய தெய்வம் என்ன செய்தார்? நான் போய் அவர்களை சீர்படுத்துகிறேன், நான் போய் அவர்களை சீர்படுத்துகிறேன். அப்போ சீர்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? ஒரு விலக்கிரயம் கொடுக்கணும். நான் என் ஜீவனையே அவர்களுக்காக கொடுக்கிறேன், நான் தியாகமாய் போகிறேன், நான் இந்த பரலோக மேன்மை விட்டு பூமிக்கு போகிறேன். ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து அந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அதுதான் அதே அதிகாரம் 21 வசனம் வாசிக்கும் போது, முன்னே அந்நியராயும் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும், நாம் கண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்த நம்மை
அவர் அந்த ஆக்கினை ஏற்றுக்கொண்டு தன்மேல ஏற்றுக்கொண்டு அந்த அடியை அவர் வாங்கிட்டார். அல்லேலூயா. நமக்கு ஜாமீன் கொடுப்பதற்காக அந்த ஜாமீனுக்குள்ள தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். முழுசா வாசிங்க. தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தினாலே அடைந்த மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கினார். இப்ப பாருங்க, தூரமாயிருக்கிறார் பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், அவர் ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இவன் பாவம் செய்து இருளா போயிட்டான். அப்போ இந்த ரெண்டை இருளையும் வெளிச்சத்தையும் சேர்க்க முடியாது. கவனிக்கிறீங்களா? இருளையும் வெளிச்சத்தையும் சேர்க்க முடியாது. இதற்காகத்தான் இயேசு மத்தியஸ்தராய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த இருளில் இருக்கிற மனுஷனை பிரகாசத்துக்கு கொண்டு வரணும். அப்போ அவனை பிரகாசம் ஆக்குனாதான் வெளிச்சத்துக்கு அவன் வர முடியும். புரியுதா? அப்போ எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இந்த பூமிக்கு வந்து அவனை தேடி வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த மூன்று பேரும் ஆலோசித்த ஆலோசனையில இயேசு என்ன சொன்னார்? நான் போய் அவர்களுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன், நான் அவர்களுக்காக தண்டிக்கப்படுகிறேன், நான் அவர்களுக்காக ரத்தம் சிந்தப்படுகிறேன். அல்லேலூயா. தமது மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே நம்மை நம்மோடு ஒப்புரவாக்கினார். ரெக்கன்சிலியேஷன், நம்மை ஒப்புரவாக்குதல். அந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை ஒப்புரவாக்கினார். அவர் அடைந்த ஆக்கினை தீர்ப்பு, அவர் அடைந்த மரணம், அவர் அடைந்த தண்டனை நம்மை இப்போது ஒப்புரவாக்கி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. சபை என்று சொன்னால் அவர் சொன்னார் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நான் அதுக்குள்ள போக விரும்பல. இப்போ சபை கவனிங்க. சபை என்றால் எக்லீசியா என்று சொல்லப்படுகிறது. எக்லீசியா ஒரு 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 சமூகம், ஒரு கூட்டம் என்று அர்த்தம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று கூடி வந்தால் அது சபை என்று சொல்லப்படுகிறது. யாத்ராகமம் 35ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. கடகடன் வாசிக்கிறீங்களா? 35:4 வாசிங்க. சபையார் எல்லாரையும் நோக்கி, சரி, சபையார் எல்லாரையும் நோக்கி. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி வருகிறதா பழைய ஏற்பாட்டு காலத்தில் சபை என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 35:18 வாசிங்க சீக்கிரம். மகா சபையிலே உம்மை துதிப்பேன். மகா சபைனா இஸ்ரவேல் ஜனங்கள், ராஜா உள்பட எல்லாரும் பண்டிகைக்காக கூடி வருகிற, அதாவது தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள். இன்னும் சொல்ல போனால் விருத்த சேதனம் அடைந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் தேவனை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக கூடி வருகிற ஒரு இடம்தான் சபை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சபையை குறித்து பற்பல விதங்களில் சொல்லப்படுகிறது. நான் சீக்கிரமாக முடிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. தயவுசெய்து கொஞ்சம் செல்லை ஆஃப் பண்ணி வச்சு கொஞ்சம் சின்சியராக இருந்தால் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், இல்லாட்டா விளங்காது. அல்லேலூயா. கொஞ்சம் வெளியே எழும்பி போகாமல் கொஞ்சம் சின்சியராக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சபை என்றால் ஒரு கூட்டம் கூடி வருகிறது. புதிய ஏற்பாட்டில் சொல்ல போனால் சரியாய் மனம் திரும்பி, சரியாய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லியிருக்கிற 2:38 சொல்லியிருக்கிறது போல ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன், அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சமூகம்தான் சபை. அல்லேலூயா. அது முழு உலகத்திலும் இருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்ட, சில வேளை ஈவன் அவங்க கேத்தலிக்கா கூட இருக்கலாம், சிஎஸ்ஐயா கூட இருக்கலாம், பேர் கிறிஸ்தவ சபையா கூட இருக்கலாம். ஆனால் இயேசுவை யாரெல்லாம் விசுவாசித்து அறிக்கை செய்கிறார்களோ, இயேசு எனக்காக மரித்தார், மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறானோ
அவர்களெல்லாம் விசுவாசிக்கிற எல்லாரும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப முதல்ல தூரமாய் இருந்தாங்க, அப்புறம் பிள்ளைகளாய் மாறுகிறோம், அப்புறம் பிள்ளைகளானால் நீங்கள் சுதந்திரவாளிகளுமாமே. அல்லேலூயா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு காலத்துல நம்ம தூரமாக இருந்தோம். சிபிஎம்ல ஒரு ஊழியக்காரரான மாறினவர் சொன்னாரு, நான் ஒரு காலத்துல 3 கல் தற்செயலா எங்கேயாவது கூடமா 3 கல் சேர்ந்து இருந்தா அதெல்லாம் தெய்வம்னு நான் நினைப்பேன். ரோட்ல போகும்போது அருங்கல்ல செங்கல்ல 3 கல் சேர்ந்து கிடந்தா அதெல்லாம் தெய்வம்னு நான் விசுவாசித்து கொண்டு இருந்தேன். அல்லேலூயா. அதான் முன்னே தூரமாயிருந்த நம்மை சமீபஸ்தராய் மாற்றினார். அல்லேலூயா. இருதிறத்தாரை தேவனின் மனிதனை ஒப்புரவாக்கும்படி கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படியாக நம்மேல் இருந்த தண்டனையை ஆக்கினையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சரீரமாகிய திரை சீலையை கிழித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் மத்திய 27:52 வாசிக்கும் போது அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்ட போது தேவாலயத்தின் திரை சீலை 2ஆய் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்து போனது. அல்லேலூயா. அதுவரை யாரும் உள்ள பார்க்க முடியாது. எல்லாம் கவனிங்க. உள்ள இருக்கிறது யாரும் பார்க்க கூடாது, போகக்கூடாது, தொடக்கூடாது என்று உள்ளதான பழைய நியம சட்ட திட்டங்களை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாய் கர்த்தர் இருதிறத்தாரை ஒப்புரவாக்குறார். அப்புறம் நாம் எல்லாரும் புறஜாதிகள். புறஜாதிகள்னா யாரு? புறஜாதிகள்னா யாரு? யூதர் அல்லாதவெல்லாம் புறஜாதியார் தான். எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, பிராமணராக இருந்தாலும் சரி, அவங்க யாரு? கிரேக்கனோ ரோமனோ யாரா இருந்தாலும் சரி, யூதன் அல்லாதவன் எல்லாம் புறஜாதியார். இந்த புறஜாதியாரை கர்த்தர் எப்படி பரிசுத்தமாக்குறார்? எப்படி ஒன்றாக்குகிறார்? எப்படி ஒன்றாக்குறாரு? ரோமர் 15:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல, ஆவியினாலே. வாசிங்க ரோமர் 15:15. அப்படி இருந்தும் நல்ல கவனிங்க. புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனானேன். அல்லேலூயா. ஐயா கொஞ்ச நேரம் இருந்தா அல்லேலூயா. சரி, வருகிறவருக்கு வழிகாட்டலாம், அது தப்பு இல்லை. அல்லாமல் வேறு எதுக்கும் கொஞ்சம் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, செல்ஃபோன் சுவிட்சு. அப்போ ஒரு இதாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ புறஜாதியாராகி பலி எதனால பரிசுத்தமாக்கப்படுது? பரிசுத்த ஆவியினாலே. நான் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனானேன். பேதுரு யூதருக்கு அப்போஸ்தலனானான். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனானான். அல்லேலூயா. இப்போ புறஜாதிகளை கர்த்தர் பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தின் மூலமாக, சுவிசேஷத்தின் மூலமாக இப்போ என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினாலே அவர்களை கூட தம்மோட ஒப்பரவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதான் பழைய ஏற்பாட்டில் என்னால் அறியப்படாதவர்கள், என் நாமத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள் என் நாமத்தை கூப்பிடும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்துக்கு புறஜாதியான் போக முடியாது. அல்லேலூயா. கவனிங்க, இங்க பாருங்க. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். வருஷத்துல ஒரு முறை மகா பிரதான ஆசாரியன் இரத்தத்தோட தனக்காகவும் தன்னுடைய ஜனத்துக்காகவும் பிரவேசிப்பான். பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் தூபம் காட்டவும், சமூகத்து அப்ப மேசைகளை ஒழுங்கு பண்ணவும், அப்பம் வைக்கவும் அவங்க தினந்தோறும் ஆசாரிய ஊழியம் செய்வார்கள். அங்கே பிரகாரத்தில் விசுவாசிகளாகிய யூதர்கள் அல்லாவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? இங்கே பாருங்க, விருத்த சேதனம் பெற்ற யூதர்கள் மாத்திரம் பிரகாரம் வரலாம். எதுக்காக? பலி செலுத்த, காணிக்கைகளை செலுத்த. அதுக்கப்புறம் ஒரு பிரகாரம் உண்டு.
அது பெண்களுக்கு. அதுக்கு அந்த பக்கம் ஒரு பிரகாரம் தூரமாக உண்டு, அது பிரஜாதிகளுக்கு. அப்போ இப்படி ஒதுக்கப்பட்டிருந்த நம்மை கர்த்தர் நம்முடைய சரீரமாம் திரைச்சீலை வழியாக அல்லேலூயா புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக உண்டாக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க 10:19. சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் மாம்சமாகிய திரை, என்ன திரை? மாம்சமாகிய திரை வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கம். இது என்ன மார்க்கம்? கிறிஸ்தவ மதம் அல்ல, புதிதும் ஜீவனுமான மார்க்கம், வழியை உண்டு பண்ணும்படியாய் அவர் இந்த பூமியில அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாவதற்கு நமக்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா ஆசாரியர். இவரும் கூட கோத்திரத்தின்படி பார்த்தா உள்ளே போக முடியாது. லேவி கோத்திரத்தில் ஆரோனுடைய வம்சத்தில் உள்ளவன் தான் உள்ளே போகணும். மகா பிரதான ஆசாரியனாக மாற்றப்பட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். ஆனால் இவர் எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். இவர் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே இந்த யூதா கோத்திரத்தில் பிறந்த தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசுவுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றி இருக்கிறார். அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? முன்னே அந்நியர், துர்க்கிரைகளினாலே சத்துருக்கள், மனதிலே சத்துருக்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒப்புரவாக்கி ஆவியினாலே ஒரே ஆலயமாய் மாற்றி தந்தார். இப்போ நமக்கு வாக்கு தத்தம் செஞ்சிருக்கிறார், நான் உன்னை ஆவியினாலே முத்திரையிட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எபேசியர்ல வாசிக்கிறோம், நீங்கள் ஆவியினாலே முத்திரிக்கப்பட்டீர்கள். எதற்காக? மீட்டுக் கொள்ளப்படும் நாளுக்காக முத்திரிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று துக்கப்படுத்தாது. அப்போ மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் என்ன முத்திரை, அச்சாரம். அச்சாரம் சொன்ன என்னது? அச்சாரன்னு சொன்னா அட்வான்ஸ் இங்கிலீஷில் சொன்னாதான் புரியல. அட்வான்ஸ் தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கார். நான் வரும்போது உன்னையே மீட்டுக் கொள்ளுவேன். 2 பேரும் ஒரு உதாரணம் வச்சு சொல்லலான்னு பார்க்குறேன். சுந்தரம் மெசேஜ் வாங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். சரி, அப்படியே அப்போதான் தெரியுங்களா? ரெண்டு பேர் உட்காரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ இவர் ஏறக்குறைய பழவேற்காடு பக்கத்தில் உள்ளவர். சிஸ்டர், உங்கள் ஊர்? தாம்பரம். இவருக்கு மீன்பிடி தொழில் இதுகளை பற்றியெல்லாம் தெரியும். சரி, அப்போ எப்படியோ பார்த்தாரு. அரேஞ்ச் மேரேஜ் தானே? ஸ்தோத்திரம். சரி, எங்கே பார்த்தாரு? யாரோ சொன்னாங்க, பார்த்தாரு, விருப்பப்பட்டார். ஏன்னா இப்போ 3 பிள்ளைங்களை பெற்றுட்டாங்க, அதனால் கொஞ்சம் இப்படி டல்லாயிட்டான். முதல்ல பார்த்தோன்னா கண்ணு மூக்கு இருந்த உடனே இவர் விருப்பப்பட்டார். அல்லேலூயா. அப்புறம் எப்படியோ ஒரு 2 பேரும் நிச்சயம் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க ஒரே சரீரமாய் மாறிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது கிறிஸ்துவின் சரீரமாய் சபையை குறித்து நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அப்போ இவர் மணவாளன். நிச்சயம் பண்ண பிற்பாடு என்ன எப்படி இருக்கும் இவங்களுக்கு 2 பேருக்கு மனசு? என்னைக்குடா கல்யாணம் வரும், என்னைக்குடா கல்யாணம் ஆகும், என்னைக்குடா கையை பிடிப்போம், என்னைக்கு நம்ம மனம் விட்டு
பேசுவோம், என்னைக்கு என் கூட எப்பவும் இருப்பா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் 2 பேருக்கும் இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இவரை பார்த்தோன்னா அவங்களுக்கும் இஷ்டப்பட்டு போயிருக்கு. ஆள் நல்ல உடம்பு, பாடி ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி ஆள். எங்கள் ஆள் பார்த்தியா, அவங்க ஃபோட்டோலாம் வாங்கி பல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டியிருப்பாங்க. வீட்டுக்கு என்னை கெட்ட போகிறவர் பார்த்தியா, எப்படி இருக்கார் பார்த்தியா, எப்படி இருக்கார் பார்த்தியா ஆள், அதில் வாட்டு சாட்டமா. அல்லேலூயா. அப்போ உதாரணமாக சொல்கிறேன், கிறிஸ்து எல்லாவற்றிலும் வளர்ந்துட்டார். தலையாய கிறிஸ்து எல்லாவற்றிலும் தேறினவராக இருக்கிறார். அதான் நாம் தேறினவர்களாக மாறுவதற்கு கொலோசியர் 1:28 முதல் வாஸ்தம் பாருங்க. இப்போ தேறின ஒரு மனைவியை தேடுறாங்க. அல்லேலூயா. ஒரு துணையை, இணையை தேடுறாங்க. அப்போ தாம்பரத்தில் உள்ள சகோதரி, இவர் பழவேற்காட்டில். அல்லேலூயா. எங்கள் ஊரில் கடல் இருக்குது, மீன் பிடிப்பாங்க, நான் உன்னை போட்டெலாம் கொண்டு போகிறேன். ஓசியாவில் சொல்லியிருக்குது, நான் அவளை அழைத்து பட்சமாய் பேசி என்ன செய்வேன், நான் அவளை பட்சமாய் பேசி. கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா பழவேற்காடு அந்த போட்டிங்லாம்? அங்கே கூப்பிட்டு போயிட்டு சவுக்கத்தோப்பெலாம் இருக்குது, பட்சமாய் பேசியிருக்கார். அல்லேலூயா. அப்போ அவங்க கேட்டிருப்பாங்க, என்ன அன்பாக வச்சுக்கிருவியா, அடிப்பியா, கோவப்படுவியா, இப்படிலாம் அவங்க கேட்பாங்க. இல்லை, நான் உன்னை பட்சமாய் நடத்துவேன், உன்னை வச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரகசியமாக வாக்கு பண்ணுறாங்க. அல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவிக்குள் நம்மை முத்திரையிட்டு, நான் திரும்ப வருவேன், உன்னை நான் மீட்டுக் கொள்ளுவேன், உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன் என்கிற ஒரு அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி? நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள நம்மை மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்பவே சொல்லுவாங்க, நமக்கு எத்தனை குழந்தை வேணும், அது அப்போ அதெல்லாம் அப்புறம் ஃபர்தராக இதெல்லாம் வரும். இப்போ முதல்ல இவங்க 2 பேரும் தூரமாக இருந்தாங்க, எங்கே பார்த்தாங்க, பேசினாங்க, யார் மூலமாக, ஊழியக்கார் மூலமாக பேசி ஒன்றா சேர்ந்தாங்க. சமீபமாய் முன்னே அந்நியராக இருந்தவங்கள இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார், சமீபமாக்கினார். அப்புறம் என்ன செஞ்சார், இருதிறத்தாரை ஒன்றாக்குறார். இப்போ கல்யாணத்தில் என்ன சொல்கிறார், நீங்கள் இனி இருவரும் ஒரே சரீரம், ஒரே மாம்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவராகிய இயேசுவும் தன்னுடைய உபதேசத்தினாலே, ஆவியினாலே நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி ஒரே சரீரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இப்போ இவர்கள் இருவர் இணைந்த பிற்பாடு ஒரே சரீரம், ஒரே சரீரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ சரீரம் சொல்லும்போது இவருக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம், ஏங்க சட்டையில் இவ்வளோ இருக்குது, பால் வாங்கணும், எப்பவும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? இங்கே பாருங்க, எப்பவும் கேட்பாங்களா? அவர் பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு உரிமை உண்டு. அல்லேலூயா. இப்போ இவருக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்குதோ, ஆஸ்திகள் இருக்குதோ, சம்பாத்தியங்கள் இருக்கிறதோ, இப்போ சம்பாதிக்கிறதும் அவங்களுக்கு உரிமை. சொல்கிறது புரியுதா? இவருக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ புத்திரரானால் நீங்கள் சுதந்திரருமாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இவ்விதமாய் கர்த்தர் பரிசுத்த ஆவிக்குள்ள நம்மை ஒன்றாக்கி ஒரே சரீரமாய் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அப்புறம் இவங்களுக்கு என்ன ஆகுது, இருவரும் சேரும்போது குழந்தை உண்டாகுது. இப்போது கர்த்தர் எரேமியா 16:16 வாசிங்க. எரேமியா 16:16 16:16 வாசிங்க. நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் ஒரு காலத்தில் அந்த பக்கம் இருந்தவர், அவங்கள பிடிச்சு, இப்போ என்ன, இவர் பாஸ்டர், அவங்களும் கிரேடு என்னாச்சு, இல்லைன்னா ஒரு மெப்ஸ்லையோ, அங்கே தாம்பரம் பக்கத்தில் மெப்ஸில் தையலில் அந்த இது போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ யார், ஆசிரமம். பாருங்கள், மீன் பிடிக்கிறவராக இவரை கொண்டு அவங்கள பிடிச்சு கர்த்தர் அவங்கள உயர்த்துகிறார், மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. எங்கே கொண்டு வந்துட்டாரு, மனுஷரை பிடிக்கிறவர்களாய், தனக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார்.
ஏசப்பா நின்று செய்யக்கூடிய ஊழியத்தை இவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அதை இணைந்து செய்யும்படியாக அவங்களே தெரிந்தெடுத்துட்டார். இப்போ என்ன செய்கிறாங்க? நான் மீன் பிடிக்கிறவர்களாகிய அவர்களை கொண்டு, முழுமை வாசிங்க. ஸ்தோத்திரம். பின்பு முழுமை முதல்ல இருந்து வாசிங்க. பழவேற்காட்டிலிருந்து கொண்டு வந்து அழைத்து அனுப்பி தாம்பரம் வரை அனுப்பி என்ன செஞ்சார்? அவர்களை பிடித்து, கையை பிடித்து உடன்படிக்கை செய்து, ஊழியத்தை செய்து, குடும்பத்தை உண்டாக்கி, பிள்ளைகளை உண்டாக்கி, ஆத்துமாக்களை உண்டாக்கி, இப்போ இவர் பேர் பாஸ்டர், இவருக்கு பாஸ்டர், பாஸ்டர் அம்மா. ஒரு 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 ப்ரொமோஷன், ஒரு தேசத்தில் ஊழியத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுக்குறார் பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய போலீஸ்காரங்க கூட ஒரு கேட்டு தான் சல்யூட் அடிப்பான். ஆனால் நம்மளை பார்த்தோன்னா நம்ம விசுவாசிகள் 2 கை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. அந்த பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், இவருக்கு கொடுத்துருக்கிறார், இந்த சிஸ்டருக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு ஜெயத்தின் அனுபவத்தை கிறிஸ்துவுக்காக வெளிப்படுத்துகிறதா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையுடைய அனுபவம். கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக மாறுவதற்கு. அப்போது சர்ச்சு பேர் அவர் சொல்லிட்டார், சபையின் பேர். சபைன்னா நிறைய பேர் நான் சபையை கட்டுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஜெப கூடாரம்னு தான் சொல்லணும். அல்லேலூயா. ஜெப கூடாரம். ஆலயம் கூட நீங்களே கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்கிறீர்கள். இப்போ சபை என்று சொன்னால் நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு பரிசுத்த சமூகம். முழு உலகத்தில் உள்ள பரிசுத்த சமூகம் தான் சபை. சபைக்கு பேர் எபேசியர் 4:11-12 சொல்லப்பட்டிருக்கிறது. சபையுடைய ஃபவுண்டர் யார்? எபேசியர் 20:28. அவர் தான் அதுக்கு முழு ஓனர். வாசிங்க 20:28. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28. 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இதுக்கு யாரும் ஃபவுண்டர், ஓனர் யாரும் கிடையாது. அவங்கவுங்க ஊழியத்துக்கு ட்ரஸ்ட்டுன்னு பேர் வச்சு அதுக்கு வச்சுக்கலாம். ஆனால் சபைக்கு ஓனர் யார்? இயேசு கிறிஸ்து தான். சொந்த ரத்தத்தை அவர் தான் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி அதுக்கு ஃபவுண்டர்னா மூளைக்கல் யார்? ஆமாம். எப்படி? ஏசாயா 28:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அது பரீட்சிக்கப்பட்டது, வெளியேறப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதான கல். அல்லேலூயா. அதை தான் பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:6 வாசிங்க, முடிச்சிரு. 1 பேதுரு 2:6 சீக்கிரம். அந்தபடியே தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது மேல் விசுவாசமாயிருக்கிறவன் பதறான், ஓடி போகான், வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு கார்னர் ஸ்டோனும் ஃபவுண்டேஷன் அஸ்திபாரம் எல்லாம் அவர் தான். அதன் மேலே நம்மை சேர்த்து கட்டுகிறார். நீங்களும் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசையிணைப்பாய் கூட்டி கட்டப்படுகிறீர்கள். அல்லேலூயா. பேதுருட்ட கூட அதை தான் சொல்கிறார். மத்தேயு 16 அதிகாரத்தில் வாசிங்க 18 வசனம். அல்லேலூயா. மத்தேயு 16:18. மேலும் நான் அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து அது மேலே கட்டுவான். அல்லேலூயா. இவ்விதமாய் ஆலயமாய் மாளிகையாய் இசைவினைப்பாய் நாம் சேர்ந்து ஆவியினாலே கட்டப்படுகிறோம். அது எபேசியர் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வாசித்து பார்த்துங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது சபைங்கிறது ஒரு ரகசியம். வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் 13 ரகசியம் சொல்லியிருக்குது. அதில் பெரிய ரகசியம் சிஸ்டர், ரகசியத்தில் பெரிய ரகசியம் என்ன ரகசியம்? ஒரு குடும்பத்தை பற்றி ஆண்டவர் சொல்லிட்டு, பவுலப்போஸ்தலனை பற்றி சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு எபேசியர் 5:32. எபேசியர் 5:32. இந்த ரகசியம் பெரியது. யாரும் என்னமோ சொல்லி சிரிக்கிறாங்க. சரி, இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும்
சபையை பற்றி சொல்கிறேன். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் இவர் கிறிஸ்து, அவர் சபை. நிழலாட்டமாய் இவர் கிறிஸ்து, அவர் சபை. அப்போ இதிலிருந்து கர்த்தருடைய வருகை நாளில் ஒரு ஜெயம் கொண்ட சபை உயிரோட பறந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது. 5ஆம் வசனம் வாசிங்க, முடிச்சிருவோம். அவ்வளோதான். ஆண் பிள்ளை பெற்றார். 2 பிள்ளைங்களை பெற்றாங்க, திருப்தி இல்லை. அதான் பெண் பிள்ளையை பெற்றுட்டு திருப்தி இல்லை. ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண் பிள்ளை வேணும். அல்லேலூயா. அது என்ன ஆண் பிள்ளை சொல்லி இருக்குது? இருப்பு கோளால் ஆளுகை செய்கிற நம்ம ஊழியத்தை செய்யணும், நம்ம ஊழியத்தை செய்யணும், ஒரு ஆண் குழந்தை கூட வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த குழந்தை தான் சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. அதான் ஜெயங்கொண்ட சபை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலிருந்து ஜெயங்கொண்டவர்கள் ஆண் குழந்தையாய் சிங்காசனத்தை சுதந்தரிக்கப் போகிறார்கள். கர்த்தர் நமக்காக ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பையன் பேர் என்னது? கபாலியல். ஸ்தோத்திரம். நான் தற்செயல பாடியனூருக்கு போனேன். காலையில் நாய் வாய் வச்சிருச்சு காலில். பாப்பாவை 6:30 மணிக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கொண்டு விட போகும்போது அங்கே அந்த காம்பவுண்டுக்குள்ள அந்த வீட்டுக்காரங்க ஒரு நாய் வளர்த்தாங்க. அது என்ன செஞ்சிருச்சு, டக்குன்னு வாய் வச்சிருச்சு. அப்போது ஆஸ்பத்திரி போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடலான்னு போனால் போட்டு இப்படி திரும்பி பார்க்குற இவர் நிற்கிறாரு. என்னங்க எங்கள் காலையில் இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்திருக்கீங்க? ஐயா வாங்கய்யா ஒன்று காட்டுறேன். என்னன்னா பிரசவ வார்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே குழந்தை பிறந்திருக்கு. ஒரு ஆண் குழந்தையை காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை 2 பெண் குழந்தை கர்த்தர் 3ஆவதாய் ஒரு ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறார். சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஆண் குழந்தை. அல்லேலூயா. ஆண் குழந்தை வெற்றியை காட்டுகிறது, ஜெயத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. இவ்விதமாய் கர்த்தர் நம்மையும் தூரமாயிருந்த நம்மை சேர்த்து, ஒன்றாக சேர்த்து, இணைத்து, ஊழியத்தை தந்து, ஆவியை தந்து, அபிஷேகத்தை தந்து, உபதேசத்தை தந்து ஒப்புரவாக்குனது மாத்திரமல்ல, ஒரே சரீரமாய் மாற்றுவது மாத்திரம் அல்ல, இப்போ நம்மை மணவாட்டியாய் ஆண்டவர் பார்க்கிறார். இதோ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால் நாம் தான் நம்மை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவர் வரப்போகிறார், ஆயத்தப்படுவோம், அவரை சந்திப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? சோதனை. தேங்க்யூ. காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அநேக வேத வசனங்களை ஆராய்ச்சிபூர்வமாக, சரித்திரபூர்வமாக விளக்கி சொல்லுகிற வேதாகம ஆசிரியர் கூட சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தையை பலமாக சொல்லக்கூடிய தேவதாசர். அநேக ஊழியர்களை உருவாக்குற மட்டும் இல்லை, அநேக ஊழியருக்கு எனக்கு தெரிஞ்சு இலவசமாகவே பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. எந்த வித பணமே வாங்காமல் எனக்கு தெரிஞ்சு. அல்லேலூயா. நண்பரும் இருக்கிறார் அதுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேத புஸ்தகத்திலேருந்து எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தாய் உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இங்கே வேதம் சொல்லுது, கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை மோசே தலைமையில் மீட்டு கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு தடையாக இருந்த அந்த செங்கடல் நடுவில் கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்கினார். அந்த வழியிலே அவர்கள் விசுவாசத்தினாலே அந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். அவர்கள் செய்தது போலவே எகிப்தியம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் அழிந்து போனார்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கோ பெரிய மீட்பு உண்டாச்சு, பெரிய ரட்சிப்பு உண்டாச்சின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா.
ஒரே வழிதான், கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஒரு வழிதான். செங்கடல் நடுவே கர்த்தர் தான் அந்த வழியை உண்டாக்குறார். ஏன்னா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே காற்று வீசும் பொழுது, இந்த கடல் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே வீசும் பொழுது, அது புயல் கிடையாது, அது விண்ட் செட்டப்னு சொல்லுகிறாங்க விஞ்ஞானிகள். அந்த கடல் அப்படி தான் ரெண்டாக பிளந்தது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ கடலே வெட்டாந்தரம் மாதிரி காய்ந்துடும், வெட்டாந்தரை கடந்து போன மாதிரி போகலாம். இது உண்மை சம்பவம் தான் என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி கடலில் சோதனையே செய்து பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்களால ஒரு 4 கிலோமீட்டர் அகலத்துக்கு தான் கடலை பிரிக்க முடிந்தது. பத்திரிகை செய்திகள், வாஷிங்டன் போஸ்ட் என்கிற பத்திரிகை செய்தியில் நான் வாசித்தேன். இங்கே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார், செங்கடலை 2ஆய் பிளக்கிறார். அதுக்கு காரணம் இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக, அவங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் மோசே தலைமையில் சேர்க்கிறதுக்காக கர்த்தர் அதை செய்கிறார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ராம் முழுதும் அந்த வழியாய் கடந்து போகிறார்கள், அக்கறைக்கு போகிறார்கள். அந்த வழி அவங்களுக்கு ரட்சிப்பின் வழியாக இருந்தது, அந்த வழி அவங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வழியாக இருந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் இந்த வழியாய் போய் அவர்கள் தப்பித்து போகிறார்களே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களேன்னு சொல்லி பார்த்த எகிப்தியர் இராணுவம், நம்மளும் பின்னாடி போவோம் அப்படின்னு போக துணிந்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் மூழ்கி போனார்கள் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எகிப்து இராணுவம் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே மூழ்கி போனது, அவருடைய பிணங்கள்லாம், இந்த இராணுவ வீரர்லாம் பிணங்கள்லாம் மிதந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10:2 சொல்லுது, வாசிச்சிடலாமா? 1 கொரிந்தியர் 10:2 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். போதும் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இங்கே ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். அதான் கொரிந்து சபைக்கு அவன் எழுதுகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இந்த செங்கடலில் கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்கி, இந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர்கள் கடந்து போனது ஞானஸ்நானத்தின் அடையாளமாக இருக்கிறது என்று இங்கே வேதம் சொல்லுது. அப்போது அந்த வழியாய் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு 35 லட்சம் பேர் அவர்கள் புறப்பட்டு போனது, அது ஒரு ஞானஸ்நானத்தின் அடையாளமாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ அதே வழியாக தானே அதுவும் ஞானஸ்நான அடையாளம் தான், நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லி எகிப்தியர் போன பொழுதோ அவர்களுக்கு ஒரு அழிவின் பாதையாக, அவங்களுக்கு ஒரு தோல்வியின் பாதையாக இங்கே மாறுகிறதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். அவங்க கூக்குரலை கர்த்தர் கேட்டார், மோசே எழுப்பினார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசே குறித்து பைபிளை குறைவாக தான் சொல்லப்பட்டிருக்கு. மோசே ஒரு அடிமை எபிரேய குடும்பத்தில் பிறந்தான். அவன் பிறக்கிறதுக்கு ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி முதலாம் தட்மோசேன்னு ஒரு பேரரசன், எகிப்திய பார்வோன் ஒரு சட்டம் கொண்டு வந்தான். ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணிடணும்? கொன்று போடணும். 1539 கிமுல 1539 BCயில் மோசே பிறக்கிறதுக்கு 17 ஆண்டுகள் முன்பாக அந்த சட்டம் போடப்பட்டது. அப்போது 17 வருஷம் கழித்து மோசையோட டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 1525 BC 1525 கிமுல பிறந்தான். மோசை குறித்து நிறைய ஆதாரங்கள் வரலாற்றிலும் இருக்கிறது, தொல்லியல் துறை ஆய்வுகளும் இருக்குது. மோசையை குறித்த கல்வெட்டுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் போனீங்கன்னா லக்சர்னு ஒரு பகுதி இருக்கிறது, அங்கே நிறைய வைத்திருக்கிறாங்க. ஈஜிப்ட் மியூசியத்தில் வச்சுருக்காங்க, புரூக்லின் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. நிறைய ஆதாரங்கள் பிரிட்டிஷ் மியூசியங்களில் இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏராளமாக இருக்குது. பைபிளுக்கு குறைவாக தான் மோசை குறித்து பதிவுகள் இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, மோசே வாக்கிலும் செயலிலும்
வல்லவனாக இருந்தான். அவன் இளவரசன் என்பதை அவன் வெறுத்தான். அப்புறம் எகிப்தின் பொக்கிஷங்களை என்ன பண்ணான்? வேண்டான்னு விட்டு வந்தான் என்று வேதம் சொல்லுது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் எகிப்துடைய இளவரசனாக இருந்தான். அது மாத்திரம் இல்லை, பெரிய பொக்கிஷம் அவனுக்கு இருந்தது, பெரிய செல்வம் இருந்தது. வரலாற்று ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்க, 5 கோடி கிலோ தங்கம் வச்சுருந்தானா, 50,000 tons ஆஃப் கோல்டு. அன்றைக்கி சொத்துக்கள்லாம் வந்து நிலம், பில்டிங்கெல்லாம் கிடையாது. இன்றைக்கி தான் பில்டிங்கு, ஷேர்ஸு, டிபென்ச்சர்ஸு, அப்படி தான் இன்றைக்கி சொத்துக்கள், அப்படி தானே? அன்றைக்கி சொத்துக்கள்னால் லேண்டெல்லாம் ஃப்ரீ, யார் வேணால் எங்கே வேணால் கட்டிக்கலாம். இடம் அன்றைக்கி காசு கிடையாது, அங்கே ஏதாவது மரத்தை வெட்டி கட்டிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான். ஆனால் தங்கம் வந்து சேர்ப்பார்கள், தங்கம்தான். இப்போ 50,000 டன் தங்கம் வச்சுருந்தான்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா 5 கோடி கிலோ தங்கம் அவனுக்கு முதலாளியாக இருந்தான். அந்த பொக்கிஷத்தை அவன் வேண்டான்னு விட்டு வந்தான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் இளவரசனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுது, அதையும் வெறுத்தான் என்று வேதம் சொல்லுது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மோசே பிறந்த பொழுது அந்த சட்டம் ஆண்மகனை கொன்று விட வேண்டும்னு ஒரு சட்டம் இருக்கிறது. அதனால் 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க. எப்படி ஒழிச்சு வச்சுருந்துருப்பாங்க? இது பிறந்தது பொம்பளை பிள்ளை அப்படின்னு பொய் சொல்லியிருப்பாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பேரை வச்சு கூட்டிருப்பாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு சடையை பின்னி போட்டிருப்பாங்க, இல்லை குடிமி வச்சுருப்பாங்க. அப்படி தான் மறைச்சி வச்சுருந்துருப்பாங்க. வேறு எப்படி மோசையை கொண்டு போய் ஒரு குழி தோண்டியாக போச்சிருப்பாங்க? இல்லை. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். ஏய், நாங்கள் 17 வருஷமாக ஆம்பளை பிள்ளையை கொன்று போடுறோம், நீ என்னடா உனக்குன்னு ஸ்பெஷலு அப்படின்னு மோசே அப்பாட்ட சண்டைக்கு வந்துட்டான். நான் இப்போ போய் சொல்ல போகிறேன்னொடனே உடனே இவன் என்ன பண்ணுறான், மோசையுடைய ஒரு நாணல் பெட்டியில் வைத்து இளவரசி குளிக்கும்போது, பைபிளில் அவள் பேர் இல்லை, ஆனால் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அவள் பேர் ஹேட் ஷேப் சுட். அவள் பேர் ஹேட் ஷேப் சுட். அவள் குளித்து கொண்டு இருக்கிறாள், அவளுக்கு பிள்ளை இல்லை. நீங்கள் பார்த்தா ஹேட் ஷேப் சுட்டுடைய மம்மி, அதாவது பதப்படுத்தப்பட்ட உடல். எகிப்தியர்லாம் என்ன பண்ணிடுவாங்க, மண்ணுக்குள்ளே போட்டுற மாட்டாங்க, மண்ணு திங்கட்டும் அப்படின்னு போட மாட்டாங்க. அவர்கள் உடலை என்ன பண்ணுவாங்க, மம்மிஸ் என்று சொல்வார்கள். மம்மிஃபை. அதை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கெமிக்கல்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் அதை பதப்படுத்துகிற பொருள்லாம் போட்டு வைத்திருக்கிறாங்க. 1908 இந்த ஹேட்ஷேப் சுட்டுடைய பிரமிடை கண்டுபிடித்தார்கள். பிரமிட்னா கல்லறை கோயில், இல்லை கோபுரம் மாதிரி இருக்கும். டேரியல் பஹாரின்னு ஒரு இடத்துல எகிப்தில் கண்டுபிடித்தார்கள். அதில் அவர் சரீரத்தை பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கும் கெய்ரோவில் இருக்கிற மியூசியத்தில் அவருடைய சடலம் இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்குது. எகிப்தில் நீங்கள் கெய்ரோ போனீங்கன்னா, ஈஜிப்ட் போனீங்கன்னா, இஸ்ரேல் போகும்போது ஈஜிப்ட் போங்க, அங்கே நேஷ்னல் மியூசியம் கெய்ரோவில் அவருடைய சரீரம் இருக்கிறது, இன்றைக்கும் பத்திரமா இருக்கிறது. யூடியூப்பில் கூட நீங்கள் தேடி பார்க்கலாம். ஹேட் ஷேப் சுட்டுடைய மம்மின்னு போட்டிங்கன்னா போதும். அதை ஹவார்ட் என்கிற பிரிட்டிஷ் விஞ்ஞானி தலைமையில் கண்டுபிடித்து பத்திரமா வச்சுருக்காங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவள் குளித்து கொண்டு இருக்கிறாள், அவளுக்கு பிள்ளை இல்லை. மோசே வேறு அழகாக இருந்தான். அவன் என்ன மாதிரி இருந்தால் நிச்சயமாக அவன் என்ன பண்ணிப்பா, முதல்ல திண்டு போட்டோன்னு விட்டுருப்பா. அவன் நல்லா வெள்ளையாக அழகாக இருந்தான். அதனால் என்ன பண்ணான், கொண்டு போய் அவன் வளர்க்கிறாள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ எந்த ராஜா முதலாம் தட்மோசே எந்த ராஜா எபிரேய பிள்ளை ஆண் பிள்ளை கொல்ல பொண்ணு சட்டம் போடுறானோ அவன் வீட்டில் போய் பேரனா கர்த்தர் என்ன பண்ணுறார், மோசையை வளர்க்குறார். ஒரு தாத்தா மகள் பிள்ளை இல்லை, மகள் எடுத்து வளர்க்குறார். அப்போ நிச்சயமாக மகள் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை அப்போ ரொம்ப ஜாஸ்தியாக அது பிள்ளைங்க தாத்தாவோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். மகன் தான் உரிமை. ஆனால் இந்த காலத்தில் மகன்கள்லாம் கொஞ்சம் எட்ட தான் இருக்கான். பிள்ளைய தாத்தா பாட்டி பார்க்குறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேர பிள்ளைகளை பார்க்குறதே, அதுவும் மகன் வீட்டு பிள்ளைகளை பார்க்குறது இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி சூழ்நிலை மருமக விட முடியாதுன்றா. இன்றைக்கி அப்படி இருக்குது சூழ்நிலை. அவன் மகள் தான் நான் கொண்டு வர்றான், பேர பிள்ளைகளை கொண்டு வர. இது மகள் வைத்து வளர்க்குற ஒரு குழந்தை. அவர் தூக்கி வச்சுருந்துருப்பார், கொஞ்சி இருப்பார். மோசை என்ன பண்ணியிருப்பான், அவரை எட்டி உதச்சிருப்பான், அடிச்சிருப்பான், கிள்ளி இருப்பான், முடியை பிடிச்சி ஆட்டியிருப்பான். கரெக்டாக இல்லையா, உண்டா இல்லையா? நம்ம சின்ன பிள்ளை எவ்வளோ அடித்தாலும் அடிக்குதுன்னு சந்தோஷம் தான் படுவோம். கர்த்தநாமத்துக்கு ராஜாவாக இருந்தாலும் சரி தான், பிறப்பிள்ளையே அவன் கொஞ்சம் தானே செய்வான். அப்போ எவன் சட்டம் போட்டானோ அவனையே இப்போ மோசையை எட்டி உதைக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய கொண்டு போய் அங்கே சேர்க்கிறார். மோசே 18 வயது இருக்கும் பொழுது அவனுடைய வளர்ப்பு தந்தை அவர் தட்மோசே, 2ஆம் தட்மோசே மரித்து போகிறார்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே காலத்தில் தான் யார் யார் எந்த முறையில் உறவில் கல்யாணம் பண்ணணுன்னு கர்த்தர் ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அதுக்கு முன்னாடி அவங்க இஷ்டம் போல் வந்து திருமணம் செய்தார்கள். அதுக்கப்புறம் தான் ஒரு சட்டமே வந்தது. நீங்கள் மோசேக்கு தான் அந்த கமாண்ட்மெண்ட்ஸை கர்த்தர் கொடுத்தார். இப்படி தான் திருமணம் பண்ணணும், இந்த உறவுக்குள்ளே தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டங்களை மோசே மூலமாக தான் கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்வோனுடைய மகள், அவள் மகாராணியுடைய மகள், பார்வோனுக்கு பல மனைவிகள், அதில் ஒரு மனைவியின் மகன்தான் தட்மோசே. 2 ஒரே அப்பா தாய் வேறு. அன்றைக்கி அப்படி திருமணம் செய்தார்கள். நீங்கள் அபிரகாமே எப்படி திருமணம் செய்தா? சகோதரியை தானே திருமணம் பண்ணா, தங்கச்சின்னு தானே சொன்னாயா. பிரச்சனை வரும் பொழுது என்ன சொன்னா? மனைவின்னு சொல்ல என்ன சொல்லிட்டான்? தங்கச்சின்னு சொல்லிட்டான். ஈசாக்கு அப்படி தான் சொன்னான். அப்போ அந்த தட்மோசே 2 மரித்து போகிறான். மரித்து போன உடனே ஆண் வாரிசுகள் இல்லை, இவளுக்கு பிள்ளை இல்லை, மோசே தான் தத்து பிள்ளை. ஆனால் எகிப்திய சட்டம் ஒரு ராயல் பிளட், ராஜ பரம்பரையில் பிறந்த ஒரு ஆண்மகன் தான் ஆட்சிக்கு வரணும். இந்த தட்மோசே 2 அது மோசையுடைய வளர்ப்பு தந்தைக்கு ஒரு கானானிய பெண் ஒருத்தி, அவள் வந்து மறுமனை ஆட்டியாக இருந்தாள். அவளுக்கு ஒரு ஆண்மகன் இருந்தான், அது 8 மாதம் குழந்தை. அதை ஆட்சிக்கு கொண்டு வர முடியாது. அதனால் எகிப்தில் என்ன செய்கிறார்கள்? ஒரு பெண்ணை, அதாவது ஹேட்ஷேப் சுட்டை பெண் பார்வோனாக ஆட்சியிலே கொண்டு வருகிறார்கள். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். அவன் 22 வருஷம் ஆளுகை செய்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாறு சொல்கிறது, நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்திய வரலாற்று ஆசிரியர் மனாத்தோ அப்படின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் பதிவுகள். அது பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோசபஸ் ஃப்ளேவியஸ், இரேனியஸ், அதுக்கப்புறம் யாஷார் ஷெமட் போன்ற வரலாற்று ஆசிரியருடைய பதிவுகள் என்ன சொல்கிறது? ஒரு பெண், அவ்வளோ அந்த காலத்து வரலாற்று ஆசிரியர்கள், மோசேயுடைய வளர்ப்பு தாய் 22 வருஷம் பார்வோனாக அவள் ஆளுகையில் இருந்தால் சொல்லி பார்க்குறோம். நீங்கள் வரலாறில் நீங்கள் ஆன்லைனில் படிச்சு பார்த்தீங்கன்னா 2 ஷீ ஃபேரோ, 2 பெண் பார்வோன்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு பெண் பார்வோன் இவ தான். இவர்கள் காலத்தில் தான், இந்த தட்மோசே காலத்தில் தான் உலகம் முழுக்க எகிப்திய ஆளுகை இருந்தது. இன்றைக்கும் ஐரோப்பாலாம் கல்லறை கோயில் இருக்குது பார்த்தீங்களா, பிரமிட்ஸ் ஐரோப்பாவில் இருக்கிறது, ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. இவர்கள் 3 கண்டங்களை ஆண்ட பேரரசாக இருந்தார்கள். அவங்க தாய், மோசையுடைய வளர்ப்பு தாய் இங்கே மகாராணி ஆயிட்டா. மோசைக்கு இப்போ 18 வயசு. இங்கே நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தாய்மார்கள் கவுன்சிலராக இருப்பாங்க, இல்லை எம்எல்ஏ இருப்பாங்க. பிள்ளைங்க ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீ டெய்லி செய்தி இப்போ கேட்டு தான் இருக்கீங்க. புருஷன் கூட கொஞ்சம் கம்மியாக தான் ஆடுவான். ஆனால் பிள்ளைங்க ஆடுற ஆட்டம் கணக்கு வழக்கே இருக்காது. அப்படி தானே? சென்னையில் நிறைய பெண்கள் கவுன்சிலராக இருக்காங்க. பசங்களாம் பண்ணுற சேட்டைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என் மோசை ரொம்ப திமிரு பிடிச்சவன். பார்வோன் வீட்டில் வளர்ந்தவன் ஆயிற்றே, இளவரசன் ஆயிற்றே. எங்கள் அம்மாக்காரி என்ன பண்ணிட்டா? எங்கள் பெத்தாதான் பாசமாக, வளர்த்தாதாங்க பாசம். எத்தனை பேர் பிள்ளையை பெற்றுட்டு யாருக்கையெல்லாம் கொடுத்துட்டு அது பாசம் காட்டாமல் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி தானே? மோசே என்ன பண்ணுறான்? அம்மா ராணி ஆனவனா இவன் தான் கோ ரீஜெண்ட், அதாவது கூட இருந்து ஆளுகை செய்கிறான். அம்மா கூட இருந்து 18 வயசில். நீங்கள் மோசே காலத்தில் தான் அவர்கள் ஐரோப்பாவில் நிறைய நாடுகளை யுத்தத்தில் பிடித்தார்கள் என்று வரலாற்று பதிவுகள் சொல்கிறது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ மோசே ஒரு 22 வருஷம் அவங்க அம்மாவை உட்கார வச்சுட்டு இவன் தான் ஆட்சி செய்தான் என்று வரலாறு சொல்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்சர் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது எகிப்தில். அங்கே கர்னாக்குன்னு ஒரு பிரமிட் கோயில் இருக்கிறது. அங்கே நிறைய கல்வெட்டுகளை பிரெஞ்சு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1905 கண்டுபிடித்திருக்கிறாங்க. மோசையுடைய ஆளுகை செய்தான். மோசைக்கு 90 பட்டம் எகிப்து அரசாங்கம் கொடுத்துருக்குது. 90 டைட்டில்ஸ். இப்போ நம்ம அரசியல்வாதிகளுக்கு பட்டம் கொடுக்குறாங்க, அப்படி தானே? இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவருக்கு புரட்சி தமிழன்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? அது கொடுத்தது யார்? யாரோ கொடுத்துட்டாங்க. நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நம்ம பாஸ்டர் ஒருத்தர் பட்டம் கொடுத்தார். நம்ம ஊழியக்காரர் ஒரு பட்டம் கொடுத்தார். என்ன பட்டம் கொடுத்தா தெரியுமா? தங்க தாரகை. ஆமாம், இந்த பட்டம்லாம் செல்லாது. ஆனால் இவங்க அந்த பட்டத்தை வச்சுட்டு அதை போட்டுக்கிறாங்க. ஆனால் இங்கே மகாராணியே மோசைக்கு 90 பட்டங்கள் கொடுத்தாலாம். எகிப்து வரலாற்றிலே அதிக பட்டங்கள் வாங்கினது யாருன்னா மோசே தான். அவனுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன். அவனை பார்த்தீங்கன்னா
பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்ட், எகிப்துடைய இளவரசன் ஒரு பட்டம் அவனுக்கு. அதுக்கப்புறம் சீஃப் ஆஃப் ஹோல் லேண்ட், அதாவது எகிப்து ஆளுகை செய்கிற அத்தனை தேசங்களையும் அவன் தான் தலைவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஆல் ஈஜிப்ட், ஈஜிப்டில் இருக்க எல்லாத்துக்கும் இவன் தான் வாத்தியார். இப்படி 90 பட்டங்கள். ராயல் விசியர், அப்புறம் சீஃப் ஸ்டீவர்ட், இப்படி நிறைய பட்டங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதாரங்கள் கல்வெட்டுலாம் இருக்குது. மோசேக்கு அந்த தேசத்திலே மிக பெரிய ஒரு புகழும் அந்தஸ்தும் இருந்தது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அரசியல்வாதிகள்லாம் விதவிதமாக பட்டம் கொடுப்பான். நான் இப்போ வாகனத்தில் வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்சி அலுவலகத்து வழியாக வந்தேன். நான் வடபழனி வரும்பொழுது அசோக் பிள்ளர் வரும்பொழுது குறிப்பிட்ட கட்சி அலுவலகத்து வழியாக வந்தேன். ஃபுல்லாக அந்த கட்சி தலைவரை ஃபுல்லாக அந்த கட் அவுட் வைத்திருந்தார்கள். ஃபுல்லாக புது புது பட்டம், வெளிச்சமே. ஆமாம், இப்படி பல பட்டங்கள். இப்படி பட்டங்கள் கொடுப்பது சகஜம். அதே மாதிரி மோசேக்கு அவன் எகிப்திய ஆளுகை செய்கிறான். அவங்க அம்மா டம்மி தான். எதனால அம்மா கையை காட்டும், என் பாயிண்ட்டை பேசியோ. மிகப்பெரிய அந்தஸ்திலே கர்த்தர் மோசேயை வைத்திருந்தார். 22 வருஷம் ஆளுகை. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் நீங்கள் 1ஆம் வசனம் வாசிங்க. என்னாகும் 12:1. என்னாகும் 12:1. என்னாகமம் எத்தியோப்பியா தேசத்து ஸ்ரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் இங்கே எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம் மோசைக்கு விரோதமாய் மிரியாமும் ஆரோனும் பேசினார்கள் என்று என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே உடைய மனைவி ஒரு மீதியான் தேசத்து பெண் தான். அவள் பேர் பைபிளே இருக்குது. பேர் என்ன? அவள் பேர் பைபிளே இருக்குது. அவள் பேர் என்ன? கரெக்ட். அவள் வந்து மீதியான்றது அரேபியா தேசத்து பெண். அரேபியர்கள் வந்து நிச்சயமாக எல்லாமே வெள்ளையாக தான் இருப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், இந்த பாலஸ்தீனர்கள்லாம் அரேபியர்கள் தான். அரேபியாவில் எவனாவது நம்ம என் கலரில் யாராவது ஒரு ஆளை காட்டுங்க, இல்லை. அவ்வளோ வெயில் அடித்தாலும் அவன் வெள்ளையாக தான் இருக்கான். நம்ம சொல்கிறோம் பிறக்கும்போது வெள்ளையாக பிறந்தேன், நான் அப்படி தான் சொல்லிக்கிறேன். இந்த வெயிலில் சுற்றி சுற்றியாக கருப்பாயிட்டான்னு சும்மா சொல்லிக்கிறேன். ஆனால் அங்கே நம்மளோட வெயில் அடிக்குதியா, ஏசியே வேலை செய்ய மாட்டேங்கி, ஆனால் வெள்ளையாக இருக்கான். அது ஜீன். அவளை ஆபிரகாமுடைய சந்ததி. அதனால் நம்ம ஆவிக்குரிய சந்ததி தான். நம்ம டைரெக்டாக ஆபிரகாமுடைய சந்ததி இல்லை. அவன் ஆபிரகாமின் சந்ததி, அதனால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவன் 2வது திருமணம் செய்தான் பாருங்க. அவள் தான் மீதியான் தேசத்து. அப்போ எத்தியோப்பியா பொண்ணை ஒருத்தனை கட்டியிருக்கான்னு வேதம் சொல்லுது. அதனால தான் இவங்க குற்றப்படுத்தினார்கள். எத்தியோப்பியா பெண்ணை அவன் திருமணம் செய்த நிமித்தமாக அவனை குற்றப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுது. யார் குற்றப்படுத்தினா? சொந்த அக்காவும் அண்ணனும். அவங்களுக்கு தான் தெரியும் எல்லாமே, எல்லா மேட்டரும். எப்போ நீ என்ன யோக்கியமா, முதல்ல ஒரு எத்தியோப்பியா பொண்ணை கட்டினேன், அப்புறம் அவளை விட்டுட்டேன், இப்போ ஒரு அரேபிய பொண்ணை கட்டி வச்சுருக்க, உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுவாரா? நாங்கள் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலையே, நாங்கள் ஒரே ஒருவனுக்கு ஒருத்தின் தானே வாழ்கிறோம், எங்கள் கூட பேச மாட்டாரா? நீ சொல்கிறத தான் இந்த இஸ்ரேல் ஜனம் கேட்கணுமா? மிரியாமும் போய் தீர்க்கதரிசி சொல்ல. இப்போ இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுக்க 800 கோடி ஜனங்கள் இருக்கும் பொழுது கூட ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லை. ஏன்னா இவன் தீர்க்கதரிசின்னு தன்னை சொல்லிக் கொடுக்குறவர்கள் யாரும் சரியாக தீர்க்கதரிசனம் சொல்லுவது இல்லை. இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற எதையும் எவனும் சொல்ல மாட்டேங்கான். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எவ்வளோ பெரிய போர், உலக போருக்கு நிகரான ஒரு போர். யாராவது சொன்னாங்களா? யுக்ரைன் ரஷ்யாவை பிடிக்கணும் யாராவது சொன்னாங்கய்யா? இப்போ யுக்ரைன் ஒரு 1000 சதுர கிலோமீட்டருக்கு மேலே ரஷ்யா உள்ள போயிட்டு கொடியை நாட்டிட்டான். யாராவது சொன்னாங்களா? யுக்ரைன் ஒரு சுண்டலி சைஸு, ரஷ்யா ஒரு யானை, ஒரு சுண்டலி யானையை ஜெயிக்க முடியுமா? இங்கே ஜெயிச்சிட்ருக்கு. ரஷ்யாவில் தடுக்க முடியல. இதெல்லாம் யாராவது தீர்க்கதரிசி சொன்னாங்களா? யாரும் சொல்ல மாட்டேங்காங்க. அப்போ இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் இல்லாத ஒரு காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அன்றைக்கி அப்படி இல்லை. மிரியாம் ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருந்தால், கர்த்தர் நாமத்துக்கு கரெக்டாக தீர்க்கதரிசி சொன்னான். ஒரு வார்த்தை கூட தரையில் விழலை. அவள் குற்றஞ்சாட்டினது காரணம் இருந்தது, உண்மை இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே 27 வயதாக இருக்கும் பொழுது வேதம் சொல்லுது, வாக்கிலும் செயலிலும் வல்லமனாக இருந்தான். வரலாற்று பதிவுகள் என்ன சொல்லுது? மோசே
கட்டளையின் கீழ் தான் எகிப்திய படை இருந்தது. மிகப்பெரிய படை, ஒரு 12 லட்சத்துக்கு அதிகமான போர் வீரர்கள் கொண்ட ஒரு பெரிய இராணுவத்துக்கு அவன் தளபதியாக இருந்தான். அவன் தலைமையில் தான் அன்றைக்கு போர்கள் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கிறது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் 27 வயசாக இருக்கும்போது அவன் ஆப்பிரிக்கா மீது படையெடுத்தான். ஆப்பிரிக்கான ஒரு பகுதியை தான் ஆண்டார்கள், பெரும்பகுதி அவங்க கையில் இல்லை. மோசே போய் படையெடுத்து அன்றைக்கி எத்தியோப்பியா, சூடான் போன்ற நாடுகளை பிடித்தான் என்று வரலாறு சொல்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் ஜோசபஸ் ஃபிளேவியஸ், யாஷர் ஷெமெட், அப்புறம் இரேனியஸ், அப்புறம் மனிதோ போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆப்பிரிக்கா முழுமையும் மோசே போய் அவன் தலைமையில் போன படைகள் தான் பிடித்தது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் எத்தியோப்பியாவை ஜெயிச்சுட்டு அன்றைக்கி அங்கே ஒரு பேரரசன் தான், அவன் பேர் கிக்கியானஸ், ஏறக்குறைய ஆப்பிரிக்காவே ஆண்டவன். கிக்கியானஸ்ன்ற ஒரு அரசன். அவனுக்கு ஒரு மகள் இருந்தால், ஒரு இளவரசி, அவ பேர் தர்பீஸ் அடோனியா அவ பேர். அந்த அரசனை ஜெயிச்சுட்டு, ஆப்பிரிக்காவை ஜெயிச்சுட்டு, பொதுவாக அன்றைக்கி ராஜாக்கள் சும்மா வர மாட்டான், அங்கே இருக்க பொண்ணு தூக்கிட்டு வந்துடுவான். அப்படி தானே? ஒரு போரில் போய் ஜெயிச்சிட்டானா அங்கே இருக்க இளவரசியை தூக்கிட்டு வந்துடுவான். இப்போ சாலமோன் எப்படி 1000 கட்டினா? அவனை பொண்ணு பார்த்தா கட்டினா, இல்லை லவ் பண்ணி கட்டினானா? இல்லை. அன்றைக்கி நாடுகளோடு ஒப்பந்தம் பண்ணும்போது அந்த ஒப்பந்தங்களின் சமாதானத்தின் அடையாளமாக என்ன பண்ணிடுவான்? இளவரசியை கட்டி கொடுத்துருவான். அன்றைக்கி அப்படி தான். அதனால தான் சாலமோனுக்கு 1000 மனைவி. இப்போ 1000 மனைவி அவன் லவ் பண்ணி கட்டியிருந்தால் நீதிமொழிகள் எழுதியிருக்க முடியாது, பிரசங்க எழுதியிருக்க முடியாது, சங்கீதம் கூட அவன் எழுதின சங்கீதம் இருக்குது. அப்போ டைம் இருந்திருக்குமா? டைம் இருந்திருக்காது. இதெல்லாம் ஒப்பந்தம் போடும் பொழுது, சமாதான ஒப்பந்தம் போல அவங்க மகளை கொடுப்பாங்க. திருமணம் தான் அதுக்கு ஒரு அடையாளம். இவன் என்ன பண்ணிட்டான்? அந்த இளவரசியை கொண்டு வந்துட்டான். தர்பீஸ் அவ பேர், தர்பீஸ் அதோனியா. கிக்கியானஸ் என்கிற ஆப்பிரிக்கா எத்தியோப்பியா அரசனுடைய மகளை கொண்டு வந்து அவ கூட வாழ்ந்தான். அப்புறம் கொஞ்சம் அரசியல் குழப்பங்கள் வந்தது. 22 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தான். மணிக்கு 22 வருஷம் ஆளுகையில் இருந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய சகோதரன் 8 மாத குழந்தை, அவன் வாலிப பருவம் வந்தவொடனே ஆட்சியை ஒப்படைக்க வேண்டிய தருணம் வந்தது. அதுக்கு பிற்பாடி அவன் போயிட்டான். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து குழந்தை இல்லை. இந்த மீதியான் பெண்ணோடு வாழ்ந்து தான். அப்போ கர்த்தர் மோசே ஒரு ஆளுகையில் வைத்திருந்தார். எகிப்தை அவன் கோரிஜென்ட்டாக 22 வருஷம் ஆளுகை செய்தான். ஒரு சாதாரண ஆளை கர்த்தர் தெரிந்து கொள்ளலை. ஆனால் அவனை அடித்து உதைச்சி 40 வருஷம் வனாந்தரத்தில் போட்டு, அவனை உலக்கையில் போட்டு இடின்னு இடித்து, ஆட்டுக்கல்லை வச்சு நசுக்கி 40 வருஷம் மாமனாருடைய அடிமையாக, மாமனாரோட ஆடுகளை மேய்ச்சா என்ன எப்படி இருக்கவங்க யோசிச்சு பாருங்கள். 3 நாளுக்கு மேலே மாமனார் வீட்டில் மரியாதை இருக்காது. வீட்டோட மாப்பிள்ளையா சொந்தமாக ஒரு மந்தையை கூட சம்பாதிக்க விடல. அவன் சொல்லியிருப்பான், 22 வருஷம் நான் உலக தாண்டான். எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. நல்ல கதை சொல்கிறாரியா மருமக, நம்பியிருக்கவே மாட்டான். ஆனால் ஆதாரங்கள் இருக்கிறது, கல்வெட்டு ஆதாரங்கள் அவனை குறித்ததான வரலாற்று பதிவுகள் சொல்கிறது. 22 வருஷம் அவன் தாய் டம்மியாக இருந்தாங்க, ஹேட்ஷேப் சுட்டு. இவன் ஆளுகையில் இருந்தான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா வாக்கிலும் வல்லவனும் செயலிலும் வல்லவனாக இருந்தான். சகல கலைகளை கற்று தேர்ந்தவன் என்று வேதம் சொல்லுது. அவனை மாதிரி ஒரு கல்வியில் திறனவன் கிடையாது. ஆனால் 40 வருஷம் கர்த்தர் என்ன பண்ணார்? அவனை உயர்த்துறதுக்காக போட்டு என்ன பண்ணார்? அம்மிக்கல்லை வச்சு நசுக்குனார். உலக்கையில் போட்டு இடித்தார். காரணம் அவனுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ தலைவனாக அவனை எழுப்பி கொண்டு வராரு. அவன் தலைமையில் தான் செங்கடல் 2ஆக பிளக்குது. கோலை வைத்து நீ அற்புதம் செய்யுன்னு சொல்கிறாரு. அவன் ஜோம் பண்ணிருக்கான். நமக்கு யாத்திரா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அவன் முதல்ல ஜெபிச்சு தான் அந்த ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ என்கிட்ட பேசுகிறது என்ன? யாத்திரா 14 நீ செயல்படு அப்படின்னு சொன்னார். ஜபம் ஒண்டி போதாது, செயல்படணும். சிலர் வெறும் ஜபம் ஒண்டி பண்ணுவாங்க, ஜப வீரராக இருப்பாங்க, செயல்பட மாட்டாங்க. இப்போ செயல்படவும் செய்யணும், எல்லாத்துக்கும் மேலே ஜெபிக்கவும் செய்யணும். அப்போ தான் ஊழியத்தில் வெற்றி கிடைக்கும். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே செங்கடல் 2ஆக பிளக்குது. இவர்கள் வெட்டாந்தரலே நடந்து போகிற மாதிரி போகிறாங்க. உலகத்திலே ஒரே ஒரு தடவை தான் கடல் பிளந்திருக்கு, கடலில் வழி உண்டாயிருக்கு. அது யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான். அது அவங்களுக்கு ரட்சிப்பின் வழி, ஆசீர்வாதத்தின் வழி. அந்த வழியாக போனதுனால தான் இன்றைக்கி இஸ்ரேல் தேசம் இன்றைக்கே இருக்குது. இன்றைக்கி அந்த இஸ்ரேல் தேசம் இன்றைக்கே இருக்குது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எகிப்தியர்கள் அதற்குள்ளே போக துணிந்தார்கள், அழிந்து போனார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த வழி மற்றொருவனுக்கு ஒரு மரணத்தின் வழியாக இங்கே மாறி போகிறதை பார்க்கிறோம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
இப்போ நம்ம அப்படி தான், நம்மளும் எகிப்திய மாதிரி தான் இருக்கோம். அன்றைக்கி அமன் ஹோட்டேப் 2ன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் தலைமையில் தான் போய் இராணுவம் போய் கடலில் மாட்டி எல்லாம் மூழ்கி போனார்கள். நம்மளும் எகிப்திய மாதிரி தான் இருக்கோம். ஒருத்தருக்கு கர்த்தர் திறக்கிற வழியை அவன் அது வழியாக போய் ஆசீர்வதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். நம்மளும் என்ன பண்ணுறோம், அதே வழியாக போகிறோம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி வழியை வைத்திருக்கிறார். நம்முடைய வழி வேறு, கர்த்தருடைய வழி வேறு. அதில் நாம் போயிட்டுருக்கோம். அது நமக்கு எப்படி இருக்குது, ஆசீர்வாதத்தின் வழியாக இல்லை. அதாவது வேறு ஒருவருக்கு கர்த்தர் கொடுத்த வழி. நீங்கள் பாருங்கள், பொதுவாக ஊழியத்தில் ஜெயித்தவர்கள், வாழ்க்கையில் ஜெயித்தவர்களை தான் பின்பற்றுக்கிறோம். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை நம்ம செய்கிறோம், காப்பி அடிக்கிறோம். அவனுக்குன்னு கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியில் போய் அவன் வெற்றி பெற்றிருக்கிறான். உனக்கு ஒரு வழி இருக்குது, தனியாக பக்கத்தில் ஒரு வழி இருக்குது. நீ அதில் போகாமல் அவன் வழியில் போயிட்டு நீ நடுவில் மாட்டிக்கொண்டு இருக்கிறாய். உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, உனக்கு வெற்றியும் இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1986 ஆசியா விளையாட்டுப் போட்டிகள் தென்கொரியா சியோல் நகரில் நடைபெற்றது. 1986. அப்போலாம் கருப்பு வெள்ளை டிவி தான். அப்போ நான் ஹையர் செகண்டரி படித்து முடித்த நேரம். அப்போது அந்த போட்டிகள்லாம் நாங்கள் கருப்பு வெள்ளை டிவியில் அப்படி பார்ப்போம். இன்றைக்கெல்லாம் பசங்க அவ்வளோ அளவு ஸ்போர்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரில. இன்றைக்கி செல்ஃபோன் மோங்க வந்ததுனால இந்த பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ் பார்க்குறதெல்லாம் குறைஞ்சிட்டு எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு செல்ஃபோனில் யூடியூப்பும் வாட்ஸ்அப்பும் பார்த்து ஃபேஸ்புக்கும் பார்த்து கெட்டு போகிறாங்க. நாங்களாம் கருப்பு வெள்ளை டிவியை பார்த்து அன்றைக்கி யார் வீட்டிலையாவது ஒரு டிவி இருக்கோம், அங்கே இந்த விளையாட்டு போட்டிகளை பார்த்து கொண்டு வந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அன்றைக்கி இந்தியாவை சார்ந்த ஷைனி ஆப்ரஹாம்னு ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு புகழ்பெற்ற அத்லெட். அவங்க இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம். அவர்கள் தங்க மெடல் ஜெயிப்பார்கள் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அவர்கள் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினார்கள். ஷைனி ஆப்ரஹாம் கிறிஸ்தவர்கள், அவங்க நல்ல கிறிஸ்தவ பெண்மணி. அவர்கள் ஓடினார்கள், முதலாவது விட்டார்கள். பின்னாடி வந்தவங்களோட அதிக இடைவெளியிலே முன்னாடி வந்துட்டாங்க. நாங்களாம் குதிச்சோம் கலந்து, இந்தியாவுக்கு தங்க மெடல்னு. ஏன்னா தங்க மெடல் நமக்கு அபூர்வம் தான். இப்போ கூட ஒலிம்பிக்கில் போயிட்டு வந்தோம், ஒரு தங்க மெடல் கூட நமக்கு கிடைக்கல. வினேஷ்னு ஒரு சகோதரிக்கு கிடச்சிருக்கோம். அது நம்ம ஆட்களே என்ன பண்ணிட்டான், அந்த அம்மாவுக்கு என் 2 கண் போனாலும் பரவாயில்ல, அவளுக்கு 1 கண் போகணும், தேசம் தோற்று போனாலும் பரவாயில்ல, அவள் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு கெடுத்துவிட்டானுங்க. ஏன்னா அந்த அம்மா மத்திய அரசுக்கு எதிராக ஒரு பாலியல் வன்கொடுமை செய்த அந்த மல்யுத்த அந்த சங்கத்துடைய தலைவர். அவர் ஒரு ஆளுங்கட்சி, மத்திய ஆளுங்கட்சி உடைய ஒரு எம்பி. அவரை காப்பாற்றுறதுக்காக அவர் மீது ஒரு வழக்கு கூட போடல. அவர் இஷ்டத்துக்கு பெண் பிள்ளைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை செய்தார். அதுவும் மல்யுத்த சங்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு எதிராக செய்தார். இவங்களாம் ரோட்டில் போராடினாங்க. ஏற்கனவே தங்க மெடல் பெற்றவா மெடல்லாம் தூக்கி வீசினார்கள். மத்திய அரசு கொடுத்த பட்டங்களெல்லாம் தூக்கி போட்டாங்க. அப்போ கூட மேலே ஆக்ஷன் இல்லை. அப்போ கூட ஒன்றும் செய்யலை அவனை. இப்போது அவன் கட்டுப்பாட்டில் தான், அவன் தம்பியோ மகனோ யாரோ இருக்கான், அவன் கட்டுப்பாட்டில் தான் இன்னும் அந்த சங்கம் இருக்கிறது. அதுக்கு பழிவாங்கும் விதமாக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 100 கிராம் ஜாஸ்தி என்ன பண்ணிட்டாங்க, 50 கிலோ ஃபைனல்ஸ் வந்துட்டா நிச்சயமாக ஜெயிப்பா. ஏன்னா அவன் செமிஃபைனலில் யாரை தோக்கடித்தானா, 28 முறை பதக்கம் வென்ற ஒரு வீராங்கனை தோக்கடிச்சிட்டா. அவ்வளோதான், தோக்கடிக்கவே முடியாது. தோக்கடிச்சிட்டா அடுத்து அவள் தான் தங்கம். ஆனால் இவனுக்கு 100 கிராம் இடம் என்னாச்சு, கூட்டிட்டு சதி செய்தார்கள். இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு இந்தியாவுக்கு ஒரு தங்கம் வந்திருக்கோம். நம்ம ஒரு 60வது இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம விட எந்த நாடு முந்திட்டு அப்போ இன்றைக்கி இருக்கிற ஆட்சி ஒரு பயங்கரமான ஆட்சி. இந்தியர்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஆட்சியே இல்லை. நம்ம ஜாம் பண்ணோம், கர்த்தர் பல்ல புனிங்கிட்டார். லோக்சபாவில் அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, ராஜ்யசபாவில் இல்லை, இஷ்டம் போல் ஆட முடியல. ஆனாலும் அந்த இது அடங்கலை அவங்களுக்கு. இன்னும் அப்படியே தான் இருக்கிறார்கள். கர்த்தர் தான் என்ன பண்ணணும், கிரியை செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஷைனி ஆபிரகாம் ஜெயித்து விட்டார்கள். ஆனால் தங்க மெடல் கொடுக்க மாட்டேங்கிறான். என்னன்னு பார்க்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நீ பக்கத்தில் இருக்கிற ட்ராக்கில் ஓடிட்ட, உனக்குன்னு ஒரு 2 கோடு போட்டிருப்பான், அந்த கோட்டுக்குள்ளே தான் நீ ஓடணும். நீ பக்கத்தில் இருக்க ட்ராக்கில் ஓடிட்ட, அதனால் நீ உன்னுடைய வழியை விட்டுட்டு வேறொரு வழியில் நீ ஓடினதுனால அவளுக்கு தங்க மெடல் கொடுக்கல. சரியா, ஒரு வெள்ளி மெடலாக தாங்கய்யா, அதுவும் தரல. ஐயா ஒரு வெண்கலமாக தாங்கய்யா ஆறுதலுக்கு, அதுவும் தரமாட்டேன்ட்டாங்க.
அப்போது உனக்குன்னு வைத்திருக்கிற அந்த பாதையில் நீ ஓடினா தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அது சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி தான் வேதம் சொல்லுது, பரலோக சட்டத்திட்டம் என்னென்னா உனக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வழியில் நீ ஓடினா தான் அது உனக்கு ரட்சிப்புக்கான வெற்றிக்கான ஆசீர்வாதத்தின் வழி. அதை விட்டுட்டு எகிப்தியர்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தர் எகிப்தியருக்கு ஒரு வழி, எல்லாத்தையும் சர்வ வல்லமை உள்ளதான எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாதவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஒருத்தரை அவர் வெறுக்கலை, அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருந்தார். அது ஞானஸ்தானத்தின் அடையாளமாய் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழியாய் போய் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இவர்கள் அந்த வழியை போக துணிந்து அமிழ்ந்து போனார்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 24 கிலோமீட்டர் அகலம் தான் அந்த இடத்துல கல்ஃப் ஆஃப் அக்யூபா என்கிற இடம். அது அக்யூபா விரிகுடா, நம்ம வளைகுடா, பே ஆஃப் பெங்கால், வங்காள வளைகுடா தான் நம்ம கடல் இங்கே இருக்குது. கொஞ்சம் வகலமாக இருக்கும். விரிகுடான்னு சின்னதாக இருக்கும். அக்யூபா விரிகுடா பகுதியில் தான் அவர்கள் கடந்தார் கடல். அங்கே 24 கிலோமீட்டர் தான் அந்த இடம். ஒரு குறுகலான கடல், 24 கிலோமீட்டர் தான். அதிகபட்சம் ஆழம் பார்த்தீங்கன்னா 1000 மீட்ரு, 3000 அடிக்கு மேலே. பயங்கர ஆழம்னா பயங்கரமான ஆழம், ஆழமான கடல் தான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கடலில் தான் கர்த்தர் என்ன பண்ணார்? 2 பிளந்தார். ராம் முழுவதும் அவர்கள் கடந்து போனார்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கு இடையே கர்த்தர் வந்து நின்றார். அக்னி ஸ்தம்பமாக வந்து நின்னார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் வந்தது, எகிப்தியர்களை கலங்கம் பண்ணினார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போது 24 கிலோமீட்டரை ஒரு நைட்டுக்குள்ளே இவங்க கலந்துட்டாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அகலம் வந்து 5 கிலோமீட்டருக்கு மேலே அகலமாக கடல் பிளந்துட்டு. ஏன்னா 35 லட்சம் பேர் போகணுமே, 35 லட்சம் பேர் ராத்திரிக்குள்ளே போனோன்னா அகலமான ஒரு பாதை இருந்தால் தான் போக முடியும். அப்போது 24 கிலோமீட்டரை இரவுக்குள்ளே அவர் கடந்து போனார்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ அகலமான பாதை தானே. நல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாதை. நானும் போகிறேன் போன எகிப்தியர்கள் அழிந்து போனார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் அப்படி தான் இருக்கிறோம். ஒருத்தன் ஒரு பாதை வழியாக போய் வெற்றி அடைகிறான், புகழை அடைகிறான், அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நம்ம அவனை பின்பற்றுறோம். ஆண்டவர் சொன்னார், நான் தான் வழி, சத்தியம், ஜீவன், என்ன நீ பின்பற்று. நமக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் ஆதார் சென்டருக்கு போயிருந்தேன், என்னுடைய ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணலான்னு. அவன் என்ன பண்ணுறான்? கருவிழி எடுக்கிறான். ஒரு டெலஸ்கோப் மாதிரி ஒரு கருவியை பார்க்க சொன்னான். அவரை கைரேகை எடுக்கிறான். அப்போ நான் விசாரித்தேன். அவன் சொன்னால், இந்தியாவில் 140 கோடிக்கு மேலே ஜனத்தொகை இருக்குது. யாருடைய கைரேகை யாருக்கும் மேட்ச் ஆகாது, யாருடைய கருவிழியும் யாருக்கும் மேட்ச் ஆகாது, எல்லாம் தனித்துவமாக இருக்கிறது. உலகத்தில் 800 கோடி ஜனம் இருக்குது, யாருக்குமே யாரும் மேட்ச் ஆகாது. ஆண்டவர் கடவுள் வந்து அவன் சொல்கிறான், கடவுள் ஒவ்வொருத்தன் தனித்தனியாக உண்டாக்கியிருக்கிறான். அப்போ கருவிழியும் கைரேகையும் தனித்தனியாக கொடுத்துருக்கிற ஆண்டவர் நமக்கு தனி வழியை தான் வச்சுருக்கார். ஏன்னா சங்கீதம் 139:14 சொல்லுது, நான் பிரமிக்கத்தக்க விதமாய் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறான். அதிசய விதமாய் பிரமிக்கத்தக்க விதமாய் கர்த்தரனை உண்டாக்கினார் தாவி சொல்கிறான். நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி தான் உண்டாக்கியிருக்கார் கர்த்தர். நம்மளை தனித்துவமானவர்களாக விசேஷமானவர்களை உண்டாக்கி நமக்குன்னு ஒரு தனி வழி இருக்கிறது. அந்த வழியில் நாம் போனால் ஜெயிச்சிடலாம். ஆனால் நாம் மற்றவர்கள் வழியை பின்பற்றுகிறோம். அவங்க அப்படி ஜெயிச்சிட்டாங்க, அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க, புகழ் அடைஞ்சிட்டாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க. நானும் அப்படியே செய்கிறேன்ற நம்ம என்ன பண்ணுறோம்? தோற்று போகிறோம். நமக்கு உயர்வு வரல. அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ திரும்பி வா மகனே, மகனேன்னு கர்த்தர் கூப்பிட்றார். உனக்குன்னு ஒரு வழி வச்சுருக்கேன், அதில் போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். 90களில் நான் ஊழியத்தில் இல்லை. அப்போ வந்து எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒரு பெரிய தொழிலதிபர். நிறைய பொருட்களை சென்னையிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற ஒரு தொழில் நிறுவனம் நடத்தி வந்தார். அப்போ வந்து அவர் என்கிட்ட கேட்டார், அமெரிக்காவுக்கு ஒரு கொஞ்சம் நாங்கள் சரக்கு அனுப்புகிறோம், எனக்கு ஒரு எல்சி மார்ஜனுக்கு ஒரு ஜாமீன் போடு. சிண்டிகேட் பேங்க்கில் நாங்கள் வந்து எனக்கு ஒரு எல்சி மார்ஜன் 70 லட்ச ரூபாய் நீ ஒரு ஜாமீன் போடுன்னு 90களில் நீ என்னை ஜாமீன் போட சொன்னார். அவன் கேட்டான், பேங்க்காரன், உன் நண்பரா? ஆமாம். உங்களுக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு கேட்டான். நான் விவரங்களை சொன்னேன், எல்லாம் எழுதிக்கிட்டான். அதோடைய டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு ஒரே ஒரு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கினான், ஒரு டைப் பண்ண ஃபார்மில்.
நான் கையெழுத்து போட்டேன் 70 லட்ச ரூபாய்க்கு. என்னோட நண்பர்கள் பார்த்திங்கன்னா அவங்க கூட சேர்ந்த சில நண்பர்களும் அந்த ஃபோர்டுன்ற கார் கம்பெனி, ஃபோர்டு தான் காரை கண்டுபிடித்தார். அன்றைக்கி நாங்கள் இப்போ தான் அதானி அம்பானிலாம் வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் பில் கேட்ஸு, பிறகு வேறு யார் இருக்கா, ஈலான் மஸ்க்கு, இப்படி தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா ஃபோர்டு, உலக பணக்காரனா ஃபோர்டை தான் சொல்லுவோம். அப்போ இந்த ஃபோர்டுடைய வாழ்க்கை வரலாற ஒரு புக்கு, ஆளுக்கு ஒரு புக்கு வச்சுருப்பானுங்க. அந்த எல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து தொழில் பண்ணாங்க. எப்போவும் அவங்க கையில் என்ன வச்சுருப்பாங்க, நமக்கு பைபிள் தான் சட்ட புக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சொல்லுவானுங்க, எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு சட்ட புக்கு மாதிரி ஒரு புக்கை கையோடு கொண்டு போவானுங்க. இதை தான் படிப்பானுங்க. சொல்லுவானுங்க, ஃபோர்டு போன வழியில் நாங்கள் போய் என்ன பண்ண போகிறோம், உலகத்தை ஜெயிக்க போகிறோம், பெரிய தொழிலதிபராக மாற போகிறோம். நான் கூட நினச்சேன், பயங்கரமாக வந்துடுவானுங்க போல இருக்கு நம்ம நண்பர்கள்லாம். என்னையே சொன்னானுங்க, நீ இந்த 70 லட்சம் ஜாமீன் போட்டு ஒன்றும் ஒரு பார்ட்னர் ஆக்கிடுவோம். என்னையா ஆக்கிட்டே நான் நல்ல வேலை ஆக்கலை, வாயில் சொன்னானுங்க. ஆலவர்பேட்டில் கமலஹாசன் வீட்டு நடிகர் கமலஹாசன் வீட்டு பக்கத்தில் ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஏசி ஆஃபீஸ். நான் போயிட்டு வருவேன், என்ன ஒரு வேலையும் இருக்காது. பார்ட்னர்னு வானுங்க, ஒரு ஏசி ரூம் இருக்கும், ஒரு பிஏ இருப்பான். சும்மாட்டி ஏமாற்றிட்டானுங்க என்ன. அவர்கள் ஃபோர்டு போன வழியில் போனார்கள். இப்போ நான் 70 லட்சம் ஜாமீன் போட்டேன். அது மாதிரி அநேகர் இவங்களுக்கு ஜாமீன் போட்டு 100 கோடி ரூபா கடன் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எல்லா பணமும் போயிட்டு என் நண்பரும் மறித்து போயிட்டார். 2 நண்பர் உண்டு, 2 பேரும் செத்துட்டாங்க கம்பெனியில். கடைசியில் பேங்க்கில் கடன் 3.5 கோடி ஆகிவிட்டது. நான் 70 லட்சம் எழுத்து போட்டேன் பாருங்க, இவனுக்கு ஒரு பைசா கூட கட்டலை. 3.5 கோடி கடன் ஆகிட்டு, இன்றைக்கி மதிப்புக்கு ஒரு 50 கோடின்னு வச்சிங்களேன். இன்றைய காலகட்டத்தில் 50 கோடி கடன் ஆகிட்டு. பேங்க்காரன் என்ன கழுத்தை பிடிச்சிட்டான், அவங்க செத்துட்டாங்க, நீ தானே பண்ணோம், இது படித்தவன் தானே, நீ ஜாமீன் போட்டல. பிறகு கர்த்தர் மனம் இறங்கினார், என் சொத்தை ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டான். 3 தடவை ஏலம் விட்டான். கர்த்தர் தடுத்து காப்பாற்றி அதுக்கப்புறம் அந்த சொத்தை கிருபையாக கர்த்தர் மீட்டு கொடுத்தார். அற்புதமாக மீட்டு கொடுத்தா. கொஞ்சம் பணம் கட்டி மீட்க ஒரு 1/3 பணம் அமௌண்ட்டு கட்டி ஒரு 1,29 லட்சம் 13 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 13 வருஷத்துக்கு முன்னாடி 1,29 லட்சம். எவனோ வாங்கினேன், எவனோ ஒருத்தன் தப்பான வழியில் போனான், அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பணம் கட்டியிருக்கேன். எவனோ ஒருத்தன் போன வழியில் இவர்கள் போனார்கள், இவர்கள்லாம் தோற்று எல்லாம் அழிஞ்சு போயிட்டான். ஒருத்தன் கூட இல்லை, சாப்பாடுக்கே கஷ்டப்படுறான். அப்போ கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியில் நாம் போக மறுக்கிறோம். நம்ம ஒருத்தனை பார்க்குறோம், அவன் எப்படி வெற்றி பெற்றான், அவனை பின்பற்றுக்கிறோம் ஒழிய, கர்த்தர் நமக்குன்னு ஊழியத்தில் ஒரு வழியை வைத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு வழியை வைத்திருக்கிறார். இப்போ பவுல்லாம் ஊழியத்து வந்தபோது ஒரு பையன் அங்கீகரிக்கல அவனை. பவுல் பார்த்திங்கன்னா அவன் ஊழியத்துக்கு வரும் பொழுது அவனுக்கு 28 வயது. 28 வயதில் ஊழியத்துக்கு வருகிறான். தமஸ்குக்கு போகும்போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தமஸ்குல ஊழியம் செய்கிறான், அங்கே அவனை கொலை செய்ய வருகிறார்கள். அப்புறம் சொந்த ஊருக்கு போகிறான். அப்புறம் எருசலேமுக்கு வருகிறான். யாருமே அங்கீகரிக்கல. பர்னபா வண்டி தான் அவன் ஏற்றுக்கொண்டான். காரணம், பர்னபாவும் பவுலும் கமாலியல் பாதத்தில் கற்றவர்கள். அவர் சீனியர் ஸ்டூடெண்ட், இவர் ஜூனியர். அந்த பாசம், ஒரே காலேஜில் படித்த அந்த பற்று, அதில் கூட்டு போகிறான் பர்னபா. ஆனால் அப்போஸ்தலர் யாரும் அவனை அங்கீகரிக்கலை. 8 வருஷம் ஊழியமே கிடையாது. 36 வயதில் தான் பர்னபா தான் என்ன பண்ணுறான், அந்தியோக பட்டணத்துக்கு கூப்பிட்டு அசன் பாஸ்டராக வச்சுக்கிறான். பர்னபா தான் கூப்பிட்டு வரேன். நீங்கள் பாருங்கள், அந்த காலகட்டத்தில் பவுலுடைய ஊழியம் வித்தியாசமாக இருந்தது. அவனுக்கு வழி என்ன, புறஜாதியார் மத்தியில் அவனுக்கு ஊழியம். அவன் எருசலேம் தான் ஊழியம் செய்ய போனான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு தனி வழியை வைத்திருந்தார். புறஜாதியார் மத்தியில் அவன் தான் போய் ஐரோப்பா வழியும் துருக்கி மற்றும் சுற்றுப்பட்ட ஆசியா பகுதியில் அவன் தான் போய் ஊழியம் செய்து ஏராளமான சபைகளை ஸ்தாபித்தான். அவன் தான் நிறைய ஊழியர்களை எழுப்பினான். கர்த்தர் நாமத்துக்கு அவனுக்குன்னு ஒரு தனி வழியை வைத்திருந்தான். அந்த வழியிலே போனான், அவனை ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கும் அவனை குறித்து பேசுகிறோம். இன்றைக்கும் பவுலுடைய கல்லறை ரோமில் இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தர் நமக்குன்னு ஒரு தனி வழியை வைத்திருக்கிறார். அது எனக்கு வேறு வழி, உங்களுக்கு வேறு வழி. ஏன்னா ரோமரில் வாசிக்கிறோம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் நம்ம டைமில் முடிக்க போகிறேன். அது சொல்லுது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் தாளந்து இருக்கிறது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கிறது. நம்மளாம் கிறிஸ்து என்கிற சபையாக அவருடைய சரீரத்தில் நம்மளாம் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். ஒருத்தர்
கையாக இருக்கிறோம், ஒருத்தர் வந்து காலாக இருக்கிறோம், ஒவ்வொரு அவயமாக இருக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்குது. எல்லோரும் கையாக இருந்தால் என்ன ஆகுறது, எல்லோரும் காலாக இருந்தால் என்ன ஆகுறது? அப்போ செயல்பாடுகள் வேறு. அப்போ நமக்குன்னு ஒரு தனி வழியை கத்தர் வைத்திருக்கார், நமக்குன்னு ஒரு தனி திறமையை கத்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். திறமை இல்லாதால் யாருமே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நான் ஊழியத்தில் ஆரம்பத்தில் பாஸ்டர் மோகன் ஐயா கூட தான் இருந்தேன். சின்னவன் அவர் கூட தான் உடன் ஊழியராக இருந்தேன். நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது நான் ஒரு முடிவு செய்திருந்தேன், பிரசங்கம் பண்ணக்கூடாது. கூட இருந்து, அது பெரிய சபை, அன்றைக்கே 30,000 பேர் இருந்தார்கள், அன்றைக்கே 20,000 பேர் இருந்தார்கள். நாங்கள் ஒரு 80 ஊழியர்கள் இருந்தோம். அவர் கார் ஓட்டணும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, வாட்ஸ்அப்லாம் கிடையாது. கையில் எழுதுகிற வேலை, அந்த மாதிரி ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு தான் போனேன். அவர் கார் ஓட்டலாம், கொஞ்சம் நிர்வாக பணிகள் செய்யலாம், பிரசங்கம் பண்ணக்கூடாது. 60 வயது ஆன பிறகு தான் நம்ம என்ன பண்ணோம், வீட்டில் ஒரு 10 ஆளை சேர்த்து வச்சு வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமை தவிர ஒரு கூட்டம் நடத்தணும். எத்தனை வயசில்? 60 வயசில். அப்படின்னு தான் என்னுடைய திட்டமே. நான் அவர்கிட்ட போனேன். பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் பார்ப்பேன் அவர்கிட்ட ஏதாவது தாளந்து இருக்கான்னு. அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ரொம்ப க்ளோஸ் எனக்கு, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் உங்களுக்கு என்ன தாளந்துனே? அவர் சொன்னார், நல்லா சிரிப்பேன். நல்லா சிரிப்பார் அவர் பார்த்தீங்கன்னா நல்லா சிரிப்பார், நல்லா பேசுவார். நல்லா சிரிப்பேன், இப்படி தான் நான் பேசுகிறேன். ஏய் டேன்னு தான் பேசுவார். நான் நல்லா சிரிப்பேன் டே. அது கூட ஒரு தாளந்து தான் நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நல்லா சிரிக்கிறேன்ப்பா, வேறு எனக்கு வராது. நான் சொல்லுவேன், அண்ணே 30,000 பேர் கூடியிருக்காங்கண்ணே நியூ இயர் சர்வீஸில், ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. வந்தால் தானே சொல்கிறதுக்கு. நம்மளால் அடித்து நொறுக்கிடுவான் 30,000 பேரை கண்டா. நானும் அவர் கூட இருந்தேன். ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லைய மனுஷன். அவர் சொன்ன, எனக்குன்னு ஒரு வழி இருக்குது தம்பி, எனக்குன்னு கொஞ்சம் பலன் கத்தர் கொடுத்துருக்காரு, கொஞ்சம் தாளந்து, அதை வச்சு தான் நான் ஓட்டுறேன். பாருங்க, அதை வச்சு ஓட்டிய எவ்வளோ பெரிய சபை. இன்றைக்கி உலக ஏஜிக்கு அவர் தான் தலைவர். 6 கோடி ஏஜி அங்கத்தினருக்கு 6 லட்சம் சபைகள் இருக்கிறது உலகம் ஃபுல்லாக, அதுக்கு அவர் தான் தலைவர். இன்றைக்கி அமெரிக்கா ஜனாதிபதி எலெக்ஷன் இருக்குது, அவரை தேடுறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஏஜி மக்கள் அதிகம் உண்டு அமெரிக்காவில். அவரை வந்து பார்ப்பாங்க. நீங்கள் பாருங்கள், பார்க்க வராங்க, மோகனை பார்க்க வராங்க. கமலா ஹாரிஸும் வருவாங்க. இன்னொருத்தர் யார் நிற்கிறா? ட்ரம்ப். ஏன்னா இவர் ஓட்டு போட்டால் தான், ஏஜி ஓட்டு போட்டால் தான் அங்கே ஜெயிக்க முடியும். ஏன்னா ஏஜி விசுவாசிகள் அங்கே நிறையா இருக்காங்க. அமெரிக்காவில் கோடிக்கணக்கில் ஏஜி விசுவாசிகள் இருக்காங்க. ஏஜி பெரிய ஸ்தாபனம் அமெரிக்காவில். இப்போ இங்கே கேத்தலிக்கல் 100 கோடி ஜனம் இருக்குதுல்ல, அது மாதிரி பெரிய ஸ்தாபனம் அங்கே ஏஜி. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவ்வளவாய் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அவர் சொல்லுவார் அடிக்கடி, எப்போ உனக்கு என்ன தெரியுமோ அது செய், உனக்கு தெரியாத செய்வே, அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்னு செஞ்சிடாதே, அப்புறம் சிக்கலில் மாட்டிப்ப, உன் ஊழியம் வளராது. அது உண்மை தான், வேதம் அப்படி தான் சொல்லுது. தாவீது கோலியாத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு போகும்போது என்ன சொன்னான்? அவனுக்கு ஈட்டியையும் கத்தியையும் கேடயத்தையும் கொடுத்தாங்க. அவன் சொன்னான், இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு தெரியாது, அபியாசம் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை என்னை செய்ய விடுங்கப்பா, எனக்கு கல்லை தூக்கி அடிக்க தெரியும், கல்லை தூக்கி அடிக்கிறேன். அப்படி தான் ஜெயித்தான். அன்றைக்கு மணி கத்தி எடுத்துகிட்டு போனால் ஜெயிச்சிருக்க மாட்டான். பிறகு தன்னை அப்டேட் பண்ணி கொண்டான். தனக்கு பயிற்சிகள் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அப்புறம் போர்க்கலையில் வல்லவனானா, அப்புறம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான். இப்போ நமக்கு தெரிந்ததை, நமக்கு என்ன வருமோ, நமக்கு என்ன தாளந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அதை பயன்படுத்தி கர்த்தர் நமக்குன்னு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியில் போனீங்கன்னா நம்ம வெற்றி பெற முடியும். இப்போ நான் பாடினேன்னா அடுத்த வாட்டி ரெட்டில்ஸ் பக்கமே வராதியா, உன்னை கண்டா கல்லெறிஞ்சி இருக்கும், துரத்திடுவோன்னு மக்கள் அவன் சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் பாடுவேன். நான் கழுத கூட என்னை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோம், ஆஹா நம்மளோட கேவலமாக ஒருத்தர் இருக்கானு. அப்போ கர்த்தர் எனக்கு என்ன ஒரு போதிக்கிற ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். நான் ஒரு பைபிள் டீச்சர், அதுதான் நான் செய்யணும். அதை விட்டுட்டு நான் வந்து வேறு எதாவது செய்யணும், அவ்வளோதான், என்னுடைய ஓட்டம் முடிஞ்சிடும். இப்போ கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு தனி வழியை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அது செங்கடலாக கூட இருக்கட்டும், அது மலையாக இருக்கட்டும், பாலைவனமாக இருக்கட்டும், வனாந்தரமாக இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வழியை கண்டுபிடிச்சி அதில் ஓடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு உயர்த்துவார், நமக்கு ஜெயம் கொடுப்பார். நம்ம பாதை வெற்றியின் பாதையாக, ராஜா பாதையாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம யாரு கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணால் தான் பிரச்சனை, அவன் வழியில் போயிடுவோம். யாரு கூடயும் உங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நீங்கள் யாரு கூடயும் உங்களை ஒப்பிடவே முடியாது. அப்படி தான் உண்டாக்கியிருக்கார் கர்த்தர். அவன் அப்படி இருக்கிறான், மற்றவங்க சொல்லுவாங்க. பொதுவாக மனைவி பிள்ளைங்க விட மாட்டாங்க நம்மளை. நம்ம மனைவி பிள்ளைங்க இருக்காங்களே,
நம்ம வீட்டாரே சத்துருன்னு சொல்லியிருக்காருல்ல, அவன் எப்படி இருக்கான் பார். என் சின்ன பையன் அடிக்கடி சொல்லுவான், கம்பேர் பண்ணி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். என்னப்பா நீ இப்படி இருக்கிற, போடுற ட்ரெஸ் வரைக்கும் சொல்லுவான், நீங்கள் கோட் சூட்லாம் போட்டு போங்கப்பா, இதுக்கே வேக்குது. அவன் வந்து சொல்கிறேன், இப்போ வந்து அதெல்லாம் இப்போ பாருங்கள், அவங்களாம் கோட் சூட் போட்டிருக்காங்க, அதான் அவன் ஊழியம் வளர்ந்துருக்கணுவான். சின்ன பையன் இப்போ பெருசாகிட்டான், அடிக்கடி சொல்லுவான் சின்ன வயசில், நீங்கள் கோட் சூட் போடுங்கப்பா, உங்கள் ஊழியம் வளர. நீங்கள் அயன் பண்ணாத ஒரு சட்டையை இன்றைக்கி ஆண்டு விழானோட ஒரு சஃபாரிலாம் போட்டு வந்தேன். ஆண்டு விழாச்சே ஒரு சஃபாரி போட்டு வருவோம். அப்போ நம்ம வந்து நம்ம வீட்டாரே நமக்கு வந்து நீ அவனை பாரு இவனை பாரு, அவனை நம்ம மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணுகிறார்கள். அவன் பாரு உனக்கு பிறகு வந்து அவன் ஊழியத்தில் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம யாரு கூட நம்ம வந்து நம்மளை வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம தனித்துவமான ஆட்கள், நம்மளை கர்த்தர் விசேஷமாய் உண்டாக்கி இருக்கிறார். ஆச்சரியமாய் நம்மளை அதிசயமாய் கர்த்தர் வியக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் உண்டாக்கியிருக்கார். நமக்கு ஒரு தனி வழி இருக்கிறது. அந்த வழியில் நாம் போகும்போது நாம் இஸ்ரேல் ஜனங்களை போல் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய ஊழியம் வளரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்போம். வரங்கள்லாம் கிரியை செய்யும். உங்களுக்கு வரங்கள்லாம் இருக்குது, ஏன் இது வரைக்கும் கிரியை செய்யலை? நீங்கள் மற்ற வழியில் போயிட்டுருக்கீங்க, அதனால தான் உங்கள் வரங்கள் கிரியை செய்யலை. உங்கள் தாளந்துகள்லாம் வெளியே வரல. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வழியை வச்சுருக்கார், அதில் நீங்கள் போங்க. உங்கள் வரங்கள்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்களை வெளிச்சத்துக்கு கர்த்தர் கொணருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி தலை வணங்கி ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த தப்புடைய ஊழியர் கூடுகையுடைய 3வது ஆண்டு விழாக்காய் ஸ்தோத்திரம். 3 ஆண்டுகள் இப்படி தேவ ஊழியர்களை கரம்படுத்தி நடத்துனதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த 4வது ஆண்டில் அவங்க காலடியை வைத்துக்கிறாங்க. எளியவனாகி என்ன கொண்டு சில காரியங்களை பேசி உற்சாகப்படுத்த உடைய ஊழியரை தட்டி எழுப்ப கிருபை பாராட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, தப்புடைய இந்த ஊழியர் கூடுகை ஆசீர்வதிங்க. ஒரு தரிசனத்தோடு ஆரம்பித்திருக்கிறாங்க. மற்ற ஊழியர் கோடுகள் போல் அல்ல, நாங்கள் வித்தியாசமானவர்கள் சொல்லி உடைய தாசர்கள் இந்த ஊழிய கூடுகையை அவங்க துவக்கி நடத்தி கொண்டு வருகிறாங்கப்பா. இவங்களுக்குன்னு ஒரு தனி வழியை நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த வழியில் நடத்துங்க ஆண்டவரே. கணம் பொருதி நம்முடைய தேவ ஊழியர்கள் தப்புனே நம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்காங்கப்பா, அவங்களை ஆசீர்வதிங்க. தப்புனே அவங்களுக்குன்னு ஒரு பாதை வைத்திருக்கீங்க. அவர்கள் தங்களை மற்றவர்களோடு ஒப்பிடாமல் தங்களுக்கு ஒரு திறமை தாளந்து இருக்குது, அதை அவங்க பயன்படுத்தி ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தனி வழி வைத்திருக்கீங்க. அந்த வழியிலே அந்த ஓட்டத்தில் செல்ல உதவி செய்யுங்கப்பா. தாப்பனே, அந்த ஓட்டத்தின் முடிவில் அவங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறீங்க. இந்த பாதை ராஜ பாதையாக இருக்கிறது. தாப்பனே, அந்த பாதையில் அவங்கள நடத்துங்கப்பா. நீங்கள் சொன்னீங்க நான் தான் வழின்னு சொன்னீங்க. இன்றைக்கு அநேகரை நாங்கள் பின்பற்றி சோரம் போயிட்டோம். அநேகர் போன வழியில் நாங்கள் போயிட்டோம். எங்களுக்குன்னு ஒரு வழி இருக்குன்னு நாங்கள் அறியாமல் போயிட்டோம், அதை கண்டுபிடிக்கல. தயவுசெய்து எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுக்குன்னு வைத்திருக்க இந்த வழியில் நாங்கள் செல்ல, அந்த வாசல் வழியாக நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி அந்த வாசல் வழியாக போய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, வெற்றி அடைய, உயர்வடைய, ஊழியத்தில் பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். தொடர்ந்து நடத்துங்கப்பா. குறிப்பாக நம்முடைய தேவ ஊழியருடைய பொருளாதார பிரச்சனைலாம் சரி பண்ணுங்கப்பா. தேவையை சந்திங்க. சொந்த கட்டடம் இல்லாத சொந்த கட்டடம் கொடுங்க, சொந்த இடம் கொடுங்க ஆண்டவரே. இந்த தேவ ஊழியர்கள் ஊழியத்தில் இப்படி நாம மகிமைப்படுவதாக இப்படி வல்லமை வெளிப்படணும்ப்பா. இப்படி கிரியையை காணணும்ப்பா. வரங்கள் கிரியை சேனேஸ்வரத்தில் வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. தப்புனே, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. இந்த சித்தம் தான் எங்கள் பாக்கியம். நீங்கள் காட்டுகிற பாதையில் நாங்கள் செல்ல எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, அற்புதம் செய்யுங்க. யாவற்றையும் பொறுப்பு படைக்கிறோம். இந்த ஊழியர் கூடுகை பெருகுணம் இயேசு நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிஷப் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையை மிக துல்லியமாக சரித்திர பூர்வமான சான்றுகளோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு இன்டர்நேஷ்னல் சர்ச் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் நிறுவனத்தையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இப்போ
நோக்கமாய் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். பிரைஸ் தி லார்ட். காணிக்கை பாடல் காணிக்கை எடுக்கும் வரை தான் பாட வேண்டும். ஆகவே காணிக்கை எடுத்து முடிச்சாச்சு. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபத்திற்கு ஜெபம் குரூப் ஃபோட்டோ உண்டு. ஆகவே தயவு கூர்ந்து அனைவரும் அந்த ஃபோட்டோ எடுத்த பிறகு நமக்கு உணவு பரிமாறப்படும். ஜெபம் முடித்த பின்பு பாஸ்டர் பால் கிருபை அவர்கள் நன்றி கூறுவார்கள். அதைத் தொடர்ந்து ஆசீர்வாதத்துடன் இந்த கூட்டம் நிறைவு செய்யும். Now over to Pastor Abraham Segar. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த ஊழியர் ஐக்கியத்தின் 3வது ஆண்டுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே இன்னும் அதிகமான மேன்மைகளையும் மகிமையும் கொடுத்து கர்த்தாவே இந்த ஊழியத்தை நீ பெருகச் செய்வீராக. அநேக பிள்ளைகளுக்கு இந்த ஐக்கியங்களினுடைய எண்ணங்களை நீர் வெளிப்படுத்துவீராக. தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படியாக என் வழி தனி வழி என்ற இந்த வசனத்தின்படியாய் தகப்பனே ஒவ்வொருடைய வழிகளையும் பிள்ளைகள் தெரிந்து கொண்டு தங்களுடைய ஊழியங்களை நேர்த்தியான முறையில் செய்யும்படியாக தகப்பனே கற்பித்த கர்த்தாவே நல்ல ஒரு பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பேசுகிற தாசனை மறைத்து நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரை எங்களோடு கூட இடைப்பட்ட கர்த்தாவே தேவாதி தேவனுக்கு கொடாடு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆஸ்வதிங்க. ஏற்ற பலனை பிள்ளைகளுக்கு பல மடங்காய் நீங்கள் திருப்பி கொடுங்க. தொடர்ந்து எங்களோடு கூட போக்கிலும் மரத்திலும் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி உரை பாஸ்டர் பால் கிருபை அவர்கள். அனைத்து போதுகளுக்கும் நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக சபை சார்பாக உங்களுக்கு நன்றிகள் தெரிவிக்கிறோம். நேற்றைய தினத்தில் உங்களுக்கு என்னுடைய நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் அனுப்பினேன். அருமையான பாஸ்டர் பால் தாமஸ் ஐயா அவர்கள் உங்களுக்கு ஃபோன் செய்து உங்களோட தொடர்பு கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த ஐக்கியத்துக்கு வந்த ஒவ்வொரு போதகரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பதாக மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். பின்பதாக இந்த ஐக்கியத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருக்குமானால் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை எங்களோடு கூட நீங்கள் ஐக்கியப்படவில்லை என்று சொன்னால் அருமையான ஐயாவுடைய நம்பர் இருக்கிறது, அந்த போஸ்டர்லேயே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அதை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இணைந்து என்னுடைய ராஜ்யத்தை எல்லா பகுதியிலும் கட்டி எழுப்ப கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. நன்றி நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். ஜபி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்கு முன்பாக எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற ஜபத்தை நாம் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் விசேஷிதமாக உலகமெங்கிலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை உண்டாக
அவர் வருகை மட்டும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.